சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பதினாறாவது மந்திரம், 4வது அத்தியாயம். கிருதாத் பரம் மண்டமிவாதி சூக்ஷ்மம் ஞாத்வா சிவம் சர்வபூதேஷு கூடம் விஸ்வஸ்யைகம் பரிவேஷ்டிதாரம் ஞாத்வா தேவம் உச்சதே சர்வபாசைஹ. இந்த ஞானத்தை நீ அறிஞ்சுட்டேன்னா சர்வபாசைஹி விமுச்சதே, எல்லா அட்டாச்மெண்ட்லேருந்து நம்ம விடுதலை அடைய முடியும். அப்போது திரும்ப திரும்ப ஞானத்தினால்தான் மோட்சம்ன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு வருது. நம்ம இந்த கேம்ப் ஆரம்பிச்சிலேருந்து பார்த்திங்கன்னா பிரம்மம் முதல் மந்திரத்திலே பிரம்மம்னு ஆரம்பித்து அந்த பிரம்மத்தை கண்டினியூஸாக உபநிஷத்து தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே வருது. அந்த பிரம்மஸ்வரூபம் எப்படி பெற்றதுன்றதை சொல்லிட்டு வருது. ஓகே, அப்போ பிரம்மஸ்வரூபனுடைய பலம் மோக்ஷம். இப்போ மோட்சத்திற்கு பல வழி கிடையாது. ஞானா தேவ மோட்சம், இது ரொம்ப முடிஞ்சது. இது என்ன பிரயோஜனம் கிடைக்கும் அப்படின்னா, ஞாத்வா சிவம் அத்தியந்த சாந்தி ஏதி, அத்தியந்த சாந்தி ஏதி அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அதனால் இது திரும்ப 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 ஷட்லிங்க தாத்பரிய நிர்ணயம் இதுக்கு பேர். ஒரு விஷயத்தை இது வேதிக் ஸ்டைல். திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லும் போது அதில் நமக்கு வருது. நமக்கு பொதுவாக ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்ல கோபம் வரும். ஆனால் என்ன செய்யுது, வேதிக் ஸ்டைல் அப்படி தான் இருக்கிறது. திருப்பி திருப்பி சொல்கிறது மூலியமாக அது மூலியமாக வருது. ஸோ அப்போது அதிசூக்ஷ்மம் இது எப்படிப்பட்டது, இந்த பிரம்மன் அதிசூக்ஷ்மம் மண்டம் இவ. மண்டல் அடிப்பேன் அப்படின்னு சொன்னா அது இல்லை, மண்டம். மண்டம்னா என்ன அர்த்தம், எசன்ஸ், ஜூஸ், சாரம். ஓகே, சயின்ஸ் வேர்டில் சொன்னால் ரெட்யூஸ் பண்ணி ரெட்யூஸ் பண்ணி ரெட்யூஸ் பண்ணி வருது அப்படி சொல்லுவாங்க. ஓகே, மண்டம், எசன்ஸ். ஸோ நம்ம சொல்கிறதுனா அதனுடைய அதிஷ்டானம், சப்ஸ்ட்ராட்டம், அது என்ன அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு பால் பாலுடைய எசன்ஸ் என்ன அப்படின்னா தரட்டு பால் அப்படி சொல்லக்கூடாது, நெய். புரியுதா? ஸோ அதை ரெட்யூஸ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணும், ரெட்யூஸ் பண்ணும். அதுலேருந்து கடைசியில் எட்ஜு அதில் கடைசியாக எடுக்க வேண்டிய இது இருக்கிறது என்னது, நெய். ஸோ இப்போ இவருடைய எஜுகேஷனில் கடைசியாக ஃபைனல் எது, அல்டிமேட். ஓகே, அப்போ யுவர் லைஃப் அல்டிமேட் என்ன இல்லை. ஸோ யுவர் லைஃப்பில் கடைசியாக நீ அடையக்கூடியது என்ன இருக்கும், இது நம்ம கேட்கணும். ஓகே, பாலில் நெய் இருக்குன்னா பாலை கடைசியாக பண்ண நெய் பண்ணால் நெய்க்கு பிறகு அதுக்கப்புறம் அதில் வேறு எதையும் எடுக்க முடியாது. ஸோ திஸ் ஃபைனல் ப்ராடக்ட். ஓகே, திஸ் இஸ் ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ அது போல், ஸோ தேர்ஃபோர் எவ்ரி மில்க்கு
எவ்ரி மில்க்கு கீ, எவ்ரி மில்க் கீ அப்படி சொல்லலாம் இல்லையா? ஒவ்வொரு பாலிலையும் நம்ம வந்து நெய்யை பார்க்க முடியும் அப்படின்றத தைரியமாக சொல்லலாம். அதுபோல் நம்முடைய வேதகால ரிஷிகள் என்ன பண்ணினாங்கன்னா, இந்த ஹோல் பிரபஞ்சத்தை கடந்து அதுலேருந்து அல்டிமேட் என்ன, இப்போ என்ன சயின்டிஸ்ட் பண்ணுறானோ நம்முடைய ரிஷிகள் கண்டுபிடிச்சது ப்ராசஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணி அந்த க்ரீம் வெண்ணெய் மேலே முதந்துண்டு வருமே, அது என்ன அப்படின்னா பிரம்மன். திஸ் இஸ் ஃபைனல் ப்ராடக்ட். அந்த ஃபைனல் ப்ராடக்ட் எவ்ரி திங் தட் ப்ராடக்ட் இதுதான் கரெக்டு, புரியுதா? அதனால் இந்த ஜெகத்தை கடைந்தால் விசாரம் செய்தால் அதிலிருந்து கண்டுபிடிக்கக்கூடியது என்ன அப்படின்னா பிரம்மன். ஓகே, ஸோ அப்போது இந்த ஹோல் பிரபஞ்சத்தினுடைய அதிஷ்டானம் என்ன அப்படின்னா பிரம்மன். ஓகே, இது எப்படிப்பட்டது? அதிசூக்ஷமம். நெய்யே சூக்ஷமம்னா அந்த நெய்யுக்கும் சேர்த்து அதிஷ்டானமாக இருக்கிறது பிரம்மன் எப்படி இருக்கும்? எல்லாமே அதனுடைய எண்டு போகும்போது சூக்ஷமமாகிறது. சூக்ஷமத்துக்கெல்லாம் சூக்ஷமமாக இருந்தால் அது எப்படி இருக்கும்? ரொம்ப சட்லஸ்ட்டு, அதுக்கு மேலே சட்லஸ்ட் எதுவும் கிடையாது. ஓகே, அப்படிப்பட்டது அதிசூக்ஷமம். சரி, அப்போ வந்து கிருதாத்து பரம்னா பாலை விட வெண்ணெய் ரெடியூஸ் பண்ணலாம், அதோட சட்லஸ்ட்டு இது அப்படின்றது போகிறது. ஒன்றை விட ஒன்று சட்லஸ்ட்டு போகும்போது அதிசூக்ஷம் பிரம்மம். அப்படிப்பட்ட அதிசூக்ஷமமாக இருக்கின்ற அந்த பரபிரம்மத்தை உனக்கு 10 நிமிடம் கொடுக்குறேன், அவனை எங்கிருந்து காட்டு அப்படின்னு கேட்குறான். புரியுதா? எப்படி சவால் விடுகிறேன், இந்த பொதுக்கூட்டத்தில் சவால் விடுகிறேன், 10 நிமிடத்தில் உன்னுடைய இறைவன் எங்கே இருக்கு காட்டு அப்படின்னு தீக்காக்கிறேன். புரியுதா? பெரிய ஆள் இது. ஓகே, டே இடியட் ஃபெலோ, இந்த பாலில் எங்கே நெய் இருக்கிறது காட்டு, நான் உனக்கு இறைவனை காட்டுகிறேன். புரியுதா? ஏன் ப்ராசஸ் பண்ண தான் வரும். போகிற வர ஆளுக்கெல்லாம் வந்து காட்டுக்குவாங்க. அறிவு வேணும் அதுக்கு. புரியுதா? அறிவு இருந்தால் தான் காட்ட முடியும். புரியுதா? அறிவு இல்லாமல் எப்படி காட்ட முடியும்? நீ எது பார்க்குறியோ அது இறைவன், இறைவனை தவிர வேறு என்ன இருக்கிறது? இறைவனுக்கு வேறாக எதுவும் இல்லை. ஓகே, பிரம்மை வேத அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பశ్చాத் பிரம்ம தட்சிணத உத்தராணஞ்ச அதச்ச சோர்த்வம் ச பிரசுரிதம் பிரம்ம ஏவ இதம் விஸ்வம் இதம் வரிஷ்டம். இங்கே இருப்பது அனைத்தும் பிரம்மன். மேலே இருக்கிறது பிரம்மன், கீழே இருக்கிறது ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, பேக்கு, ஃப்ரண்ட்டு, எனிதிங் பிரம்மன். பிரம்மத்தை தவிர வேறு இல்லை. தர்ஃபர் பிரம்மார்ப்பணம் பிரம்மகவீர் பிரம்மார்குணோ பிரம்மனாகுதம் பிரம்மைவ தேனகந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. ஸோ சாப்பிட்றது பிரம்மன், அந்த சாப்பாடு பிரம்மன், அது கையை எடுக்கிறது பிரம்மன், வாயில் போடுறது பிரம்மன், எனிதிங் பிரம்மன். பிரம்மனை தவிர வேறு ஒன்றும் இல்லை. தேர்ஃபோர் அப்படிப்பட்ட பிரம்மன் எங்கே இருக்கிறான்? எங்கு ஒளிந்து கொண்டிருக்கிறான்? அந்த பாலில் வெண்ணையாக நெய்யாக ஒளிந்து கொண்டிருப்பது எங்கு இவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான்? சர்வ பூதேஷு கூட்டம். எங்கேயோ போய் அலைய வேண்டாம், உங்ககிட்டே நீ கண்டுபிடிச்சுக்கலாம். எல்லா உயிரினங்களிலும் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறான், க்ஷேத்திரஜனாக இருந்து கொண்டிருக்கிறான். அக்ஷர அக்ஷர உத்தம புருஷா, புருஷோத்தமனாக இருக்கிறான் அந்த பிரம்மன். ஓகே, அதனால் இதோ இருக்க இந்த டேபிளில் இறைவன். ஓகே, இந்த டேபிளில் இறைவன். இந்த டேபிள் எப்படி பார்க்க முடியும்? இந்த டேபிளை வந்து மெட்டீரியலாக பார்க்கலாம். திஸ் இஸ் வுட், இது வந்து இது மரத்தால் ஆன இருக்கிறது, இது அப்படி சொல்கிறோம். இதுக்கு மெட்டீரியல் விஷயம். இதுக்கு சேக்ரெட் ஈஸ்வரா. இதில் சேக்ரெட் எப்படி கொண்டு முடியும்? இந்த டேபிளில் எப்படி சேக்ரெட் கொண்டு முடியும் அப்படின்னா, ஸோ பகவான் வந்து நிமித்த உபாதான காரணம், பரிணாமி உபாதான காரணம் அப்படின்னு சொல்லிட்டான். இந்த எல்லா மெட்டீரியல்லையும் பகவானை தவிர இருக்க ஜஸ்ட்டு அந்த புத்தியில் அப்படி பண்ணிட்டா ஞானமயம் திருஷ்டிம் ஜகத் ஈஸ்வரமயம். ஓகே, பரத்தில் மறைந்தது பார்முதலாம் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதலாம் பூதம். ஜஸ்ட் பர்செப்ஷன், யுவர் விஷன் சேஞ்ச், யுவர் லைஃப் சேஞ்ச். ஓகே, எவ்ரி திங் சேஞ்ச். அதனால் அப்படி பாரு. ஸோ புத்தியில் தான் பார்க்குறது, கண்ணு பார்க்கறது இல்லை. கண்ணுக்குள்ளே இருக்க அந்த கரணம் தான் பார்க்கறது. நீ எப்படி பார்க்கிறாய் அப்படி தெரியும் இது. ஓகே, அதனால் சேக்ரெட் ஈஸ்வரா. ஓகே, இதே டேபிளில் வந்து நமக்கு வந்து பிரம்மனை, அந்த அதிஷ்டான பிரம்மனை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, டேபிள் ஈஸ், அந்த ஈஸ்னஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்க, அந்த எக்ஸிஸ்டன்ஸு பிரம்மத்தோடது. புரியுதா? இந்த நாமரூப கர்மமாக இருக்கிறது வந்து ஈஸ்வரனுடையது. வெறும் மெட்டீரியலாக பார்த்தீங்கன்னா அது வந்து மெட்டீரியல்.
புரியுதா? அப்போ ஒரு வஸ்துவை இப்படியே கண்ணு முன்னாடியே வந்து ஈஸ்வரனாகவும் பிரம்மனாகவும் பார்க்க முடியும். ஓகே, பரிணாமி உபாதான காரணமாக பார்க்க முடியும், நிமித்த காரணமாகவும் பார்க்க முடியும். நிமித்த காரணம் மெட்டீரியல், பகவான் படைச்சது இந்த வுட்டு. ஓகே, அதுக்கு அடுத்து என்ன திருஷ்டியில் பார்க்கலாம்? எவ்ரி திங் ஈஸ்வரான்னு பார்க்கும்போது இது சேக்ரெட் ஆகிடுறது. ஸோ இதனுடைய ஈஸ்னஸ், அதனுடைய அடி ஆழத்துக்கு போயிட்டோம்னா அது இருப்பாக இருக்கிறது. ஒன்னொருத்தருடைய இருப்பாக சத்து சத்து சத்துன்னு இருக்கிறது. சத்தேவ சௌமிய, அது சத்து. முன்னாடி சிருஷ்டிக்கு முன்னாடி சத்து, ஆஃப்டர் சிருஷ்டிக்கு பிறகு சத்தாக இருக்கிறது, அத்வித்தியமாக இருக்கிறது. ஸோ அப்படின்னா அப்படி இருக்கிறது. அப்போது இந்த இது வந்து விவர்த்த உபாதான காரணம் ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து பிரம்மன் சத்தியமாயிடுறது, டேபிள் வந்து மித்யாவாகிறது. ஓகே, அப்படின்னா என்ன ஆகிறதுன்னா, நீ வந்து இந்த பானை இருக்கு இல்லையா, எவ்வளோ வேணால் சேலஞ்ச் பண்ணு, நீ பானை ஒரு நாள் தொட முடியாது. அப்போ நீங்கள் மட்டும் தொட முடியும், நாங்கள் தொட முடியாதுன்றீங்களா? இந்த பானையை உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ தொட முடியாது. எவ்வளோ வேணால் சேலஞ்ச் பண்ணுங்க, எத்தனை ரூபா வேணால் சேலஞ்ச் பண்ணுங்க, புரியுதா? நீ பானை தொட்டுனா சாதனை சதுர்த்தம் வேண்டாம், ஒய் கிஃப்ட்டு, ஃபுல் கிஃப்ட்டு, புரியுதா? பானை தொடவே முடியாது, டச் பண்ணவே முடியாது. பிகாஸ் பானை இருந்தால் தானே நீ தொட முடியும். நேம் அண்ட் ஃபார்ம். நீ தொடுறது முழுக்க முழுக்க கிளே. முன்னாடி இப்படி தொட்டாலும் கிளே, அடியில் தொட்டாலும் கிளே, உள்ள தொட்டாலும் கிளே. ஓகே, களிமண்ணை தான் நீ தொட்டுன்னு இருக்க முடியும், பானையை தொட முடியாது. ஏன்னா பானை இல்லையே. நான் எக்ஸிஸ்டன்ஸு பாட்டை எப்படி தொட முடியும் உன்னால்? தேர்ஃபோர் எது டிபெண்ட்டாக இருக்கிறதோ, எது சார்ந்து இருக்கிறதோ அதுக்கு பேர் மித்யா. தேர்ஃபோர் இந்த டேபிள், இந்த மேடையை சார்ந்து இருக்கிறது. இந்த மேடை இல்லாமல், பூமி இல்லாமல் டேபிள் அந்த இடத்துல இருக்க முடியாது. ஓகே, அதனால் இது டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ். தேர்ஃபோர் டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் மீன்ஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸ், புரியுதா? தேர்ஃபோர் மித்யா. இதே டேபிள் சத்தியம் மித்யா, சத்தியம் மித்யா. ஓகே, மை மைண்ட் மித்யா, சாட்சி சத்தியம். ஓகே, ஐ எம் த சாட்சி சத்தியம், யுவர் அகங்காரம் மித்யா, புரியுதா? அதனால் ஸோ இதில் சத்தியம் மித்யா தவிர என்ன இருக்கிறது? நாலேஜ். ஸோ எவ்ரி திங் நாலேஜ். ஓகே, ஸோ எவ்ரி திங் நாலேஜ். அதனால் நாலேஜில் பாரு அப்படி சொல்கிறார். ஸோ மித்யா, எனி பதார்த்தம் மித்யா பதார்த்தம். ஓகே, அது அது வந்து யூஸ்லெஸ்ஸாக யூஸ் ஆகிறதுனால தான் மித்யா சொல்கிறோம். இப்போ யூஸ் ஆகிறதுனால தான் மித்யா. ஏன்னா பிரம்மன் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, பிரம்மனை யூஸ் பண்ண, எது யூஸ் பண்ணுறதோ, எது எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கிறதோ அதுக்கு பேர் மித்யா. என்ன புரிஞ்சுக்கணும்? அப்போ மித்யாவுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா, அது யூஸாக இருக்கணும், அது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். அது என்ன இருக்கக்கூடாது? அது சொந்த காலில் இருக்க முடியாது, நான் எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கணும். ஓகே, நான் எக்ஸிஸ்டன்ஸாக இருந்து உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுன்னா அதெல்லாம் மித்யா. என்ன புரியுதுல்லைப்பா? நான் சொல்கிறதே வந்து எப்படி இருக்கும்னா கோபமாக வரும், புரியுதா? நாசத்தோ வித்தியத்தே பாவகா. யூடியூப் சொல்கிற இல்லாதது என்பது ஒன்று இருக்காது. நாசத்தோ வித்தியத்தே பாவகா. இல்லாதது எப்படி இருக்க முடியும்? புரியுதா? அப்போ இல்லாதது வஸ்துல தான் நீ என்ஜாய் பண்ணுறதுக்கு துடிக்கிறது, மனம் தவிக்கிறது, புரியுது? அப்படி தான் இருக்குது. ஆனால் உலகம் அப்படி இருக்கிறது, டிபெண்ட் இருக்கிறது. எனி டிபெண்ட் மீன்ஸ் மித்யா. டிபெண்ட் மீன்ஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸ். ஓகே, இது தான் சத்தியம், இது வேதாந்த சாரம். ஓகே, எப்படி இந்த ஜகத்தை கடைந்து எடுத்தால் அதில் முதக்கிறது எப்படியோ வெண்ணெய் மெத்தடத்தில் பண்ணால் பருதோ, அதுபோல் இனி மொத்த அறிவை கடைஞ்செடுத்து அதில் வந்ததுன்னா ஒன்று சத்து, இன்னொன்று மித்து. சத்தியம் மித்யா. என்டையர் எது வேணால் எப்போ வேணால் பண்ணிக்கோ. நாலேஜோட ஹைட் ஆஃப் நாலேஜ், ஞானத்தோட உச்சபட்சமான ஞானம் எது? ஒன்று சத்து, இன்னொன்று அசத். புரியுதா? அந்த சத்து அசத்தை இன்னும் குவாலிஃபைட் பண்ணோம்னா, இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வரும்னா
அகம் சத்யா அந்நியத் மித்யா. புரியுதா? இந்த ஆற்றுல நான் மாத்திரம்தான் சத்தியம், நீ மித்யா. புரியுதா? அப்படி புரிஞ்சுக்கிட்டா சரியாக போச்சு, முடிஞ்சு போச்சு. ஓகே. அதனால் அதே போல் ஒவ்வொருத்தரும் சொல்கிறதுக்கு ரைட் இருக்குது. ஏன்னா சாட்சி சர்வ பூதேஷு கூட்டம் சொல்லிருக்கு. சர்வ பூதேஷு கூட்டம். ஓ, அப்போது சமத்துவம் கொடுத்துருக்குறது, சமதர்மம் கொடுத்துருக்குறது, சர்வ தர்மம் கொடுத்துருக்குது. ஓகே. எல்லாருக்கும் ரைட்ஸ் கொடுத்துருக்கு. எப்படி? ஓகே. நீ ஒரு பிரம்மன் சொன்னா நான் ஒரு பிரம்மன் சொல்ல முடியும். கரெக்ட் தானே? எல்லாருக்கும் ரைட்ஸ் கொடுத்துருக்கு. வேதம். புரியுதா? வந்துட்டியா? சோஷியல் பேசிட்டு வந்துட்டியா? என்ன அதுக்கு பேர் என்ன? சோஷியலிசம். அப்படி ஒரு சோஷியலிசம் பேசுவான். சோஷியலிசம். ஆமாம், ஆத்மா உனக்கு உண்டு எனக்கு உண்டு. புரியுதா? எதுக்கு உனக்கு ஒரு ஆத்மா வச்சுக்கோ, நீ உனக்கு எனக்கு ஒரு ஆத்மா வச்சுக்கோ. புரியுதா? எதுக்கு கம்யூனல்? புரியுதா? அந்த பெரியவர் சொன்னார்ல, ஏண்டா தம்பி, ஏன் இப்படி ஒருத்தர் அடிச்சுக்கிறான் பால்ல? அது ஃபுட்பால். ஏண்டா இப்படி அடிச்சுக்கிறான் ஒருத்தர்? நம்ம ஊரில் தான் நிறைய பணம் இருக்கடா. அவர் மிராஸ், அவர். புரியுதா? இந்த தாத்தா உட்கார வச்சுக்கலாம், அவர் தான் தலைமை. டேய் இங்கே வா, எல்லாருக்கும் பால் வாங்கி கொடுத்து ஏன் இப்படி அடிச்சுக்கிறான்? தொந்தரவாக இருக்கான்னு. அப்பா இந்த விளையாட்டு முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் பால் கொடுக்கலாம்ப்பா, நீ உட்காரப்பா. டிஃப்ரெண்ட் புரியுது இல்லை? ஓகே. ஆளுக்கு ஒரு ஆத்மா இல்லை, இருக்கிறது ஒரே ஆத்மா. அது எல்லாருக்கும் சொந்தம். எல்லாருக்கும் சொந்தம்னு சொல்கிறதே ராங். நீ கிளைம் பண்ணினா நீ ஒரு ஆள் ஆகிடுவேன், நான் கிளைம் பண்ணால் ஒரே ஆள் ஆகிடுவான், நம்ம எல்லாரும் சேர்ந்து கிளைம் பண்ணாலும் ஒரே ஆள் ஆகிடுவான். விசித்திரம் பாரு எப்படி இருக்கிறது பாரு. அதனால தான் இது ஒண்டர்ஃபுல் விஷயம். புரியுதா? மித்யா. அப்போ சத்து பிரம்மன். ஸோ இந்த டேபிள் மாத்திரம் சத்து இல்லை, டேபிள் கூட சத்து இல்லை. யுவர் பாடி, மைண்டு, ஈகோ, எனிதிங் மித்யா. புரியுதா? மித்யா. அகம் சாட்சி சத்தியம். அகம் சாட்சி சத்தியம். அந்நியத்து மித்யா. அந்நியத்துன்றது என்னன்னா, உங்கள் ஆற்றுல இருக்கிறதெல்லாம் மித்யா இல்லை. உன்னுடைய பாடி மித்யா, உன்னுடைய சென்சஸ் மித்யா, உன்னுடைய ஸ்பெஷல் ஐட்டம் உலகத்தில் ஒன்று உருவாகியிருக்க, அது ஈகோ, அகங்கார், அது மித்யா. புரியுதா? அது அகங்காரத்தை மித்யா வாக்கிட்டேன்னா அந்நியத்து மித்யா ப்ரொடியூஸ் ஆகிடும். புரியுதா? ஸோ எவ்ரிதிங் மித்யா, பிரம்மன் சத்தியம், ஈகோ ஆல்சோ சத்தியம். ஓகே. அப்படி வச்சு அதான் நீங்கள் சொன்னீங்களே, அகம் சத்தியம்னா என்னென்ன? அகம்னா நான் தானே, நான் சத்தியம். நீ சொல்கிற நான் வேற, நான் சொல்கிறது நான் வேற. புரியுதா? நான் என்பது நான் அல்ல, நீ என்பது நீ அல்ல. புரியுதா? நானே நான், நீயே நான், நானே நானே, நீயே நானே நான். அதனால் நான் அப்படி சொல்லிட்டா, அதுக்கு மேலே எதையும் சேர்க்காம இருந்தா, நீ சொல்கிற நானும் நான் சொல்கிற நானும் ஒன்று. அந்த ஐ ஆம் ப்ளஸ் செத்துட்டு சம்சாரி. ஐ ஆம் அதோடு நிறுத்திக்கணும். ஏன்னா ஐ ஆம் சத்து சித்து. அது புரியுதா? அந்த சத்து சித்தோட வேற எதாவது சேர்த்துனா நாமரூப பிரபஞ்சத்தில் வந்துடும். அப்போ டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஓகே. அந்த நாமரூப பிரபஞ்சத்தை விட்டுட்டு ஐ ஆம் கான்ஷியஸ் பீயிங் அதை சேர்த்துட்டுனா முடிஞ்சு போச்சு. ஓகே. அப்போ யூஸ்ஃபுல் ஈஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நாமரூப கர்மா. ஓகே. அப்போ இதில் போட்டுக்கிட்டா எல்லாமே வந்துடும். ஓகே. அப்போ நிமித்த காரணம் லெவல் 1, நிமித்த அபின்ன நிமித்த உபாதான காரணம் லெவல் 2, விவர்த்த உபாதான காரணம் லெவல் 3. நீ லெவல் 1 முடிச்சுட்டு லெவல் 2 போகணும், லெவல் 2 முடிச்சுட்டு லெவல் 3க்கு போகணும், லெவல் 3 முடிச்சுட்டு திருப்பி லெவல் 1க்கு வரணும். அப்படி கிடையாது. அதே சீரியஸ் ஐடியாலாம் இங்கே வந்துடக்கூடாது. அப்படிதான். அதான் லெவல் 1 முடிச்சுட்டுல திருப்பி 2025 திருப்பி லெவல் 1க்கு வரணும். அப்படி இல்லை. இது இந்த லெவல் 1, 2, 3க்கு விவர்த்த உபாதான காரணம் போகிறதுக்காக அந்த லெவல் 2, 1 to 18 அதை பல தடவை படிக்கணும். இந்த லெவல் 1, 2, 3 பாஸ் பண்ணுறதுக்கு எங்கள் புரியுதில் கன்ஃபியூஸ் ஆகலையே?
ஓகே, கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு தெரிஞ்சிட போகிறது என்னென்ன கன்ஃபியூஷன். ஓகே, சர்வபூதேஷு கூட்டம். ஓகே, எல்லா உயிர்களிடத்திலும் ஊடுருவி இருக்கிறது பிரம்மன். சூத்திரமணிகனாயவா. ஓகே, சத்து சித்தாக விளங்கி கொண்டிருக்கிறது. விஸ்வஸ்ய ஏக்கம் பரிவேஷ்டிதாரம். ஏக்கம். ஓகே, இது எத்தனை இருக்கிறது? ஏக்கம், ஒன்று தான் இருக்கிறது. அதுதான் பலவாக மாறி வியாபித்துள்ளது. பரிவேஷ்டிதாரம். அது எப்படிப்பட்ட பிரம்மன்? அந்த பிரம்மனுக்கு ஒரு பேர் இந்த உபநிஷத்து கொடுக்கக்கூடிய பேர் என்ன? சிவம். மாண்டோக்கி சொல்லிச்சு சிவம். அங்க என்ன சொல்லிச்சு? பிரம்மன் சொல்லிச்சா வேற ஏதோ சொல்லியிருக்காங்க? சிவம். அங்க சிவம் ஆத்மான்ற பேர்ல சொல்லிச்சு. அந்த அந்த கான்டெஸ்ட்ல சாந்தம் சிவம் அத்வைதம். இங்க சிவம் சொல்றது பிரம்மன், சத்து பிரம்மன் சொல்றது. ஓ, அப்ப ரெண்டு இருக்கே. இப்போ பிரம்மன் சத்து பிரம்மன் ஒன்று இருக்கிறது, சித்து ஆத்மா ஒன்று இருக்கிறது. சொல்லிட்டியா? வந்துட்டியா? நீ வந்துருவியா? ரெண்டும் ஒன்று தான். சத்தேவ சித், சித்தேவ சத். ஓகே, எது எக்ஸிஸ்டன்ஸோ அது கான்சியஸ், எது கான்சியஸோ அது எக்ஸிஸ்டன்ஸ். புரியுதுல? அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ சிவம் இஸ் ஈக்குவல் டு பிரம்மம், சிவம் இஸ் ஈக்குவல் டு கான்சியஸ்னஸ். சவம் மீன்ஸ் மேட்டர், சிவம் மீன்ஸ் கான்சியஸ். ஓகே, அதனால நான் ஆத்மா ஏக்கா. மற்றதெல்லாம் என்னது? அப்பியரன்ஸ். கிளியர். ஓகே, கிளியர், கிறிஸ்டல் கிளியர். சிவம் ஞாத்வா தேவம் ஞாத்வா. ஓகே, சகுண நிர்குண சைத்தன்யம் ஞாத்வா சமக்ரம் மாம் ஞாத்வா. உனக்கு டோட்டலாக புரியும் போது நான் அத்தனை அளவுக்கு சந்தேகம் இல்லாமல் கூறுகிறேன். சங்கல்பம் பண்ணினாரே கிருஷ்ணர், அதை தான் இங்கே சொல்லிட்டு இருக்கிறார். கூடவே சொல்லிட்டு இருக்கார். பக்தியோக சிபிர் பண்ணார், அதில் பண்ணினார். எல்லாத்துலேயும் ஸ்வேதாஸ்வர உபநிஷத்து வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கார். இங்கே தான் அவர் இங்கேருந்து எடுத்துட்டு தான் சொல்கிறார் அவரை. ஓகே, இங்கே எங்கே எடுத்தாரோ அங்கேயே நம்ம உள்ளர வந்துட்டோம். இதுதான் ஒரு புட்சல்தனம். புரியுதா? இவர் எங்கே போகிறாரு? ரகசியத்தை கண்டுபிடுறா. ஓகே, பகவான் கிருஷ்ணர் எங்கே எடுத்துக்கிறாரு அதை கண்டுபிடி முதல்ல. புரியுதா? அதுக்கு போயிட்டு புரியுதுல அது. ஸோ சிவம். ஓகே, சிவம் ஞாத்வா தேவம் ஞாத்வானா சகுண நிர்குண பிரம்மன், பரா அபரா பிரகிருதி பிரம்மன். அதை அடைஞ்சுட்டா அதுதான் ஞானம். அந்த ஞானத்தை அறிந்தவன் சர்வ பாசைஹி முச்சதே. ஓகே, பாசான என்னது? அட்டாச்மெண்ட், பற்று. ஓகே, ஸோ இந்த பற்று தான் ப்ராப்ளம். நமக்கு இருக்கிற விஷயமே பற்று தான் ப்ராப்ளம். சரி, பற்று ஏன் ஏற்படுகிறது? பற்று ப்ராப்ளம் இருக்கட்டும், அது ஏன் என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுகிறது? இல்லையா? நான் என்ன பற்று வந்து இப்படி இப்படி எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டேன்னா பற்று ஏன் உள்ளத்தில் வருது? விற்த்தியில் ஏன் வருது எனக்கு? அடுத்து இப்படிலாம் கேள்வி கேட்பான். ஓகே, நான் என்ன பற்று கேட்குறேன்னா பற்று வந்து தொந்துருக்கிறத நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. எப்படி இதெல்லாம் வேதாந்திக்கே இருக்கக்கூடிய ஒரு தோஷம். பற்று வந்திருக்கு எட்றான்னா எனக்கே நானே கேட்டேன், அது வருது, நான் என்ன பண்ணுறது? எப்படி என்ன கேள்வி பாரு. ஓகே, த சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி ஒன்லி அட்டாச்மெண்ட். ஓகே, த சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி. ஓகே, ஸோ நான் பாதுகாப்பின்மை இருக்கே, அதுதான் அது இன்செக்யூர் தான் அட்டாச்மெண்ட்டாக வருது. புரியுதா? பற்று ஏன் வருதுன்னா, இந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து அம்மாவை புடவை பிடிச்சுட்டே இருக்கும் பிகாஸ் ஆஃப் இன்செக்யூர். சில அம்மா எல்லாம் என்ன பண்ணுவான்னா அவள் துப்டாவை அந்த குழந்தை கையில் கொடுத்துட்டு போயிடுவான். புரியுதா? அதை பிடிச்சுட்டுருக்கும் அது பிகாஸ் ஏதோ ஒரு செக்யூர். புரியுதா? நீங்கள் குழந்தைங்கள சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா தூங்கும்போது ஏதாவது ஒரு துணி பிடிச்சுட்டே தூங்கும். பார்த்தீங்கன்னா இன்செக்யூர் சைக்காலஜி. ஓகே, இன்செக்யூர் சைக்காலஜி. ஓகே, அதனால் இன்செக்யூர் தான் அது. இன்செக்யூர் பயத்தை உண்டாக்குறது. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஸோ என்ன இருக்குன்னா ரிலேஷன்ஷிப் தேவைப்படுறது, இப்படிதான் பதவி தேவைப்படுறது, பணம் தேவைப்படுறது, அந்தஸ்து தேவைப்படுறது, கௌரவம் தேவைப்படுறது. இதெல்லாம் வந்து இண்டிகேஷன் ஃபார் அட்டாச்மெண்ட். ஓகே, இந்த அட்டாச்மெண்ட் என்ன கொடுக்குறது? ஒரு உத கொடுத்துட்டே கிக் கொடுத்துட்டே இருக்கிறது ஒரு பக்கம். பரவசம் துக்கம், ஆத்மவசம் சுகம். ஓகே, அப்போ வந்து ரியல் எஸ்டேட் போட்டிருப்பான் இல்லையா? ரியல் எஸ்டேட் மீன்ஸ் என்னது? நோ ரியல்னு அர்த்தம். நான் ரியல் ஸ்டேட். எவர் சில்வர், நோ சில்வர்.
ஓகே. அப்படின்னா அப்பட்டமான பொய் அன்னு அர்த்தம். இவர் வந்து எனக்காக தாங்குகிறார், அப்பட்டமான பொய். இப்படி சொல்லாதீங்க, வேற எப்படியாவது இருக்கலாம். ஆனால் எங்கள் ஆத்துக்கார்ட்ட உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் கண்ணில் உதிரம் கொட்டுதடி. அந்த பாடினான்ல, அந்த பாடின வீட்டில் போய் நீ தேடி கண்டுபிடி. இப்படி டே நீ உன் ஒய்ஃபு கிட்ட இப்படி பாடுறியா இருக்கியான்னு கேட்டு பாரு. டே அந்த வயிற்றுச்செல்லாம் இங்கே கொட்டாது. இதுவே இந்த பாட்டு பாடி நான் பைசா கொடுத்தா தான் அவள் வந்துட்டு சாப்பாடு போடுவான். அதெல்லாம் வந்து வள்ளுவன், வாசுகி, இதெல்லாம் காவியத்தில் இருக்கக்கூடிய விஷயம். ஓகே, நாட் ஈஸி. ஏன்னா இரு மனம் ஒத்து வரணும். ஓகே, அத்தனை சுலபமாக அது. என்னுடைய மனம் என்னிடம், உன்னுடைய மனம் உன்னிடம், நம்முடைய மனம் இருவரும் குழந்தையிடம். அது பாய் பாய் காட்டிட்டு போய் எங்கே போயிடும். ஸோ அட்டாச்மெண்ட் பற்று இஸ் எக்ஸ்பிரஸ் இன் இன்செக்யூரிட்டி. ஓகே, அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணுறமே அதுதான் இன்செக்யூரிட்டி. அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணுற இன்செக்யூரிட்டி தான் பற்று, அட்டாச்மெண்ட்டாக நமக்கு இருக்கிறது. நாம் என்ன ஆனால் ரொம்ப பாசம் பந்தம், எங்கள் குடும்பம் முடிய பாசத்தில் இருக்குது அப்படின்னா இன்செக்யூர் குடும்பம்னு அர்த்தம். புரியுதா? அதனால தான் அவன் வள்ளுவன் என்ன வச்சான், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை விடற்கு பற்றுக. புரியுதுல? அப்போ வள்ளுவர் என்ன இடியட்டான்? பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக. ஈஸ்வரன் இருக்காரு, பற்றற்றவரான். எப்படி? ஏன் பகவானுக்கு ஏன் பற்று கிடையாது? பாவம், இதுக்கு பற்றற்றவர் இருக்காரு. இப்படியே அவர் வந்து ஸோ அட்டாச்மெண்ட் கிடையாதுன்னு அர்த்தம். அட்டாச்மெண்ட் கிடையாதுன்னா இன்செக்யூர் கிடையாது. இன்செக்யூர் கிடையாதுன்னா துவைத்தாகி பயம் பவதி. ரெண்டாக இல்லை, ஒருவராக இருக்கிறதுனால, அந்த அறிவு இருக்கிறதுனால அந்த சமர்த்தியம் இருக்கு அவருக்கு. இப்படிதான். அப்போ பற்றுக்கு காரணம் இன்செக்யூர், அதுக்கு பேரு பாசம். இப்படிதான். ஆசா பாசே சதைர் பத்தாக காமக்ரோத பராயணா. இப்படிதான். இப்போ பாசபந்தம் அதிலே வருது பாரு. பந்தம், பந்தம்னா என்ன? கட்டு, அடிமை, பாண்டேஜ். அடிமைப்படுத்துகிறது பாண்டேஜ். உனக்கு சுதந்திரம் கிடையாதுன்னு அர்த்தம். இன்னும் தெளிவாக சொல்லணும், சுதந்திரம் கிடையாது. இப்படிதான் அந்த கட்டு இருக்கிறது. அந்த சரி, தேர்ஃபோர் என் மீது எல்லாரும் வந்து பாச மழை பொழியணுமா? இது பேராசை வேற. பாச மழை பொழியணும். அப்படி ஒன்றும் பாச மழை, கல் மழை தான் பொழியும். நின்னா அப்போ என்ன குடும்பத்துலலாம் எங்களுக்கு எல்லாம் பாசம் இல்லைன்றீங்களா? இருக்கு. அதனால தான் நீங்கள் சம்சாரத்திலே இருக்கிறது. அதில் என்ன டவுட்டு? புரியுதா? அப்போது லவ், இங்கே பாசத்தை எடுக்க சொல்கிறது சாஸ்திரம். அன்பை வந்து வளர்த்துக்கோ. புரியுதா? அன்புன்றது சுதந்திரம், பாசம்ன்றது பந்தம். புரியுறதா? தேர்ஃபோர் எல்லாரும் அன்புக்காக இயங்குகிறார். உலகமே பெரிய பாத்திரத்தில், அந்த பீமன் ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருந்தாங்க பிச்சை, அதோட பெரிய பாத்திரம் என்கிட்ட இருக்கிறது, அன்புக்காக இயங்குற பாத்திரம். ஓகே, ஃபுல்லாக நிரப்பிட்டு வரலான்னு. ஏன்னா அவ்வளோ காலியாக இருக்குது, ஹாலோ உள்ள ஹாலோ இருக்கிறது. புரியுதா? ஸோ லவ் மீன்ஸ் என்ன? அடுத்தது லவ்னா என்னது? ஸோ லவ் மீன்ஸ் ஐ கிவ் செக்யூரிட்டி டு அதர்ஸ், மீன்ஸ் லவ். ஓகே, ஐ கிவ் செக்யூரிட்டி டு அதர்ஸ், அதுக்கு பேர் லவ். புரியுதா? அப்போ வாட் இஸ் அட்டாச்மெண்ட்? அட்டாச்மெண்ட் இஸ் சீக்கிங் செக்யூரிட்டி டு அதர்ஸ். புரியுதுல? இப்போ அப்போ சாஸ்திரம் என்ன இதுவாக சொல்கிறது, ஆப்போசிட்டாக சொல்கிறது இல்லை. யூ கிவ், எல்லார் மேலே அன்பு பொழி, எல்லாருக்கும் நீ பாதுகாப்பு கொடு, யாருக்கிட்டையும் பாதுகாப்பை எதிர்பார்க்காத. புரியுதா? நீ கொடு எல்லாருக்கும். உன்னை பார்த்தா எல்லாருக்கும் வந்து தைரியம் ஏற்படும். புரியுதா? ஸோ நமக்கு அவர் இருக்கார், எனக்கு அவர் இருக்கார் அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி கொடு எல்லாருக்கும். ஓகே, அதுக்கு பேர் லவ். ஓகே, நீ யாருக்கிட்டையாவது எதிர்பார்த்தீங்கன்னா பிச்சைக்கார மாதிரி
அது கிடைக்காது ஃபஸ்ட்டு, நம்பர் 1. ஓகே, அதுக்கு பேர் பாசம், அதுக்கு பேர் துன்பம். புரியுதா? அதனால் அட்டாச்மெண்ட் ஈஸ் சீக்கிங் செக்யூரிட்டி டு அதர்ஸ். ஓகே, அப்போது அட்டாச்மெண்ட் ஈஸ் டெர்ரிபிள். அது நமக்கு ப்ராப்ளத்தை உண்டாக்கக்கூடியது. அதனால் அன்புக்கு ஏங்காதே, ஏன்னா அது கிடைக்காது. புரியுதா? நான் பகிரங்கமாக சொல்கிறேன் நான். புரியுதா? அது கொடுக்கக்கூடிய விஷயம், அது வாங்கக்கூடிய விஷயம் இல்லை. நீ கொடு டு கிவ் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடு. ஓகே, சொசைட்டிக்கு, வீட்டுக்கு, நாட்டுக்கு, பக்கத்தில் வீட்டுக்கு கொடுத்துட்டே லவ். ஸோ த எம்பாடிமெண்ட் ஆஃப் லவ், யுவர் ஹோல் லைஃப் லவ் இருக்கணும். இந்த சங்கரா இவ்வளோ பெரிய பாஷ்யம் பண்ணினவருக்கு பேஸ் என்ன அப்படின்னா எம்பாடிமெண்ட் ஆஃப் லவ். இந்த சின்ன பையன் 4 வயசில் அவன் அது இதுக்கு போகும்போது பவதி பிக்ஷா அந்த இதுக்கு போவான் இல்லையா? ஸோ அந்த பிரம்மச்சாரி பையன் போகும்போது அந்த வீட்டில் நெல் இது இன்றைக்கி ஏகாதசியில், நாளைக்கு துவாதசி. இப்படிதான் துவாதசிக்கு அந்த அம்மா குறுகி அந்த நெல்லி பழத்தை அந்த வீட்டுக்காருக்காக வச்சு கொடுத்துட்டான். அப்படின்னா அப்போ அவர் ஃபஸ்ட்டு இவ்வளோ பெரிய அத்வைத இவர் மனசு இல்லையா என்ன சங்கரனுக்கு? ஓகே, அந்த இறக்கத்தோட அந்த பாடினார். அந்த ஸ்தோத்திரத்துக்கு பேர் என்ன? கனகதார ஸ்தோத்திரம். ஃபஸ்ட்டு அவர் வெளியில் வந்த ஸ்தோத்திரம் கனகதார ஸ்தோத்திரம். மீன்ஸ் மனசுலேருந்து எம்பாடிமெண்ட் ஆஃப் லவ் எக்ஸ்பிரஸ். புரியுதா? அதை தான் அவருக்கு நர்மதாவில் போய் குரு கிட்ட போய் சேர்த்துது. புரியுதா? அதனால் இவ்வளோ பெரிய பாஷ்யம் வியாசருக்கு பிறகு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு போயிருக்காருன்னா அதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் லவ். புரியுதா? லவ். ஓகே, சுவாமி விவேகானந்தர் இவ்வளோ பெரிய கடல் கடந்து போய் உலகம் முழுக்க ஒரு புரட்டினார்னா என்ன பவர் அவருக்கு? துட்டு இருந்ததுன்னா இப்போ அடித்து கவர்மெண்ட் கொடுத்ததா என்ன? நத்திங். ஒன்லி ஒன் திங், லவ். புரியுதா? அதனால் நீ என்ன வேணால் வேதாந்த பேசு, உன்னால் விவகாரத்தில் மற்றவாளுக்கு உனக்கு அன்பு செலுத்த முடியுமான்னு பாரு. அன்பு செலுத்தாமல் நீ வேதாந்த பேசினா இவர் த வேதாந்தி இல்லை, இவர் த வேதாந்தி பேய். புரியுதா? நாட் வேதாந்தி. வேதாந்திக்கு இருக்க ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் டு லவ். புரியுதா? திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்படி பண்ணேன்னா உனக்கு என்ன ஆகிறது? சர்வ பாசகி முச்சதே, எல்லா அட்டாச்மெண்ட்லேருந்து விடுபடுகிறாய். எப்போ விடுபடுவாய்? நீ எவ்வளோ தூரத்துக்கு இந்த லவ் உன்னுடைய ஹிருதயத்திலேருந்து, ஹார்ட்லேருந்து ஸ்பான்டேனியஸாக போகிறதோ அவ்வளோ தூரத்துக்கு உன்னுடைய எல்லா விதமான அட்டாச் பந்தத்திலேருந்து விடுபடுகிறாய். வெரி வெரி சிம்பிள். தேர்ஃபோர் யூ ஆர் செக்யூரிட்டி பர்சன். ஓகே, உனக்கு யாரு மேலேயும் செக்யூரிட்டி தேவையில்லை. யூ ஆர் த ஓன் செக்யூரிட்டி. அப்படி சொல்கிறது இந்த 16வது மந்திரம். 17வது மந்திரத்துக்கு ஏஷ தேவா விஸ்வகர்மா மகாத்மா சதா ஜனானாம் ஹிருதய சந்நிவிஷ்டः ஹிருதா மனிஷா மனசா விகல்பதः ये एतत् वितुरम् अमृतास्ते भवन्ति यः एतत् विदुः अमृता ते भवन्ति. ரிப்பீட்டட் வருது. ஓகே, திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி நீ அறிந்து கொண்டால் அமிர்தத்தை அடைவாய் கண்டிப்பாக. தேர்ஃபோர் எப்படி அறிஞ்சுக்கணும்? த சேம் டாபிக் ரிப்பீட்டட். ஓகே, ஏஷகா தேவகா விஸ்வகர்மாக மகாத்மாக. ஏஷகா தேவகா, இந்த ஆத்ம சைத்தன்ய பிரம்மன். விஸ்வகர்மாக, இந்த கார்பெண்டருக்கெல்லாம் விஸ்வகர்மான்னு பேர். புரியுதா? விஸ்வகர்மா. ஸோ விஸ்வம் ஏவ கர்மா காரியம் எஸ்ய விஸ்வகர்மா பகுபரி சமசா. அப்போ ஜகத்துக்கு காரணம் பிரம்ம. ஓகே, தேர்ஃபோர் அவருடைய ஆத்மா மகாத்மா. ஓகே, என்டையர் ஆத்மா மகாதேவா, ஆல் பர்வேடிங் நேச்சர், எங்குமே வியாபித்திருப்பவர், பிரசித்தியானவர் மகாத்மா. அப்படி பேர். பிரசித்தியானவர்களுக்கும் மகாத்மா சொல்லுவோம் நம்ம. ஓகே ஓகே, ஜனானாம் ஹிருதயே சந்நிவிஷ்டா. ஓகே, எங்கும் வியாபித்துள்ள ஆத்ம சைத்தன்யம் எப்படி அறியலாம்? அது எதுக்கிட்ட அசோசியேட் பண்ணியிருக்கிறது?
உங்ககிட்ட தான், உன்னோட ஹிருதயத்துக்குள்ளே தான் இருக்கிறது. புரியுதா? எப்படி இருக்கிறது? சாட்சி ரூபேன இருக்கிறது. ஓகே, அதனால் கட்டோபனிஷத் சொல்கிறது சதா ஜனானாம் ஹிருதயே. ஓகே, எல்லாருடைய ஹிருதயத்திலும் சாட்சி ரூபத்தில் இருக்கிறது. யுவர் மைண்டை வந்து எங்கே தேடி பண்ண முடியும்? மைண்ட் வந்து இங்கே தான் இருக்கிறது. ஏதாவது துக்கமான செய்தியோ சந்தோஷமான செய்தியோ எங்கே வருது? இங்கே தான் வருது. ஓகே, திடீர்னு உனக்கு வந்து ஒரு 10 கோடி தரேன் அப்படி சொன்னால் என்னாகும்? எங்கே என்ன ஆகும்? ஸ்ட்ரோக் வரும். இல்லை, ஹிருதயத்தில் வந்து ஒரு அட்டாக் ஆகும், ஹார்ட் அட்டாக். புரியுதுல? அப்போ மனசுன்றது சுக துக்கத்தை வந்து இங்கே தான் இருக்கிறது. ஓகே, மைண்டோட பிளேஸ். நம்மால் வந்து சூக்ஷ்ம சரீரம் மைண்டு, அந்த மைண்டோட பிளேஸ்மெண்ட் எங்கே இருக்குன்னா ஹிருதயம். ஓகே, எத்தனை அழகாக வச்சுருக்கான் பாரு. ஓகே, ஸோ கண்டுபிடிச்சிருக்கான் அவ்வளோ பேர். சன்னிவிஷ்டா சாட்சி சைத்தன்யமாக அறியலாம். ஓகே, எப்போ சதா, எப்பொழுதும் நீ துக்கமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் சாட்சி இருந்துட்டே இருக்குது. அதுக்கு பேர் தான் சாட்சி. அந்த துக்கத்தையும் அந்த சந்தோஷத்தையும் அறிவிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கால, அதனால தான் சாட்சி. அது புரியுதா? சாட்சி. எப்படி தெரியுது உனக்கு? எப்படி தெரியுதா? நான் துக்கமாக இருக்கேன்னு உனக்கு தெரியுதா தெரியலையா? தெரியுது. சந்தோஷமாக இருக்கியா இல்லையான்னு தெரியுதுல? தெரியுது. அந்த தெரிகிற ஆள் தான் சாட்சி. ஓஹோ, அப்போ சந்தோஷப்படுறது துக்கப்படுறது நான் இல்லையா? நீ இதுக்கு நீ இருக்க, நீ தான் தெரிஞ்சுட்ட இல்லையா? புக்கு தெரிஞ்சுட்டா நான் கிடையாது. இது 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 சொன்னால் நமக்கு புரியும், உரைக்காது. இப்போ நாயை பார்த்துட்டேன்னா நாய்க்கு நான் கிடையாது. இப்படிதான் ரோட்டில் போகிறதில்ல சொறி நாய், அதை பார்த்துட்டேன்னு வச்சுக்கோ. பார்த்த இல்லையா? பார்த்த? ஆமாம் பார்த்தேன். அப்போ நீ அது இல்லை, அது ஆப்ஜெக்ட். புரியுதா? ஆப்ஜெக்ட். ஐ ஆம் த சப்ஜெக்ட். புரியுதா? அப்போ சுகதுக்கம் எனக்கு, சுகதுக்கம் உனக்கு இருக்குன்னு உனக்கு நீ அறிந்து கொண்டா இல்லையா? ஆமாம், அறிந்து கொண்டேன். இந்த சுகத்துக்கு நீ இல்லை, அறிந்து கொண்டவன் நீ. ஒன்றும் புரியலையா? அது வரைக்கும் கரெக்டாக இருக்கிறது. அந்த சொறி நாய் கரெக்டாக இருக்கிறது. அது நான் கிடையாது, அது புரியுது. ஆனால் சுகத்துக்கு மாத்திரம் இவர் ஃபுல் கான்ட்ராக்ட். புரியுதா? அது எவனுக்கும் கொடுக்குறது இல்லை. எப்போ வந்து ஏலத்துக்கு எடுத்தாலும் இவர் தான் ஃபஸ்ட்டு. எவ்வளோ துட்டு கொடுத்து போட்டாலும் அதை ஃபுல்லாக எடுத்துக்கிறது. ஓகே, எவ்வளோ வந்து கோடிக்கணக்கில் போட்டாலும் இவர் கோடி 1 அப்படி சொல்லுவார். இவர் தான் கான்ட்ராக்ட். சுகத்துக்கம் எப்படியா மண்டு. புரியுதா? அதனால் சாட்சி மீன்ஸ் யுவர் த அறிவு சொரூபம். எது அறியப்படுகிறதோ அந்த அறிவு சொரூபம் நீ. அதனுடைய விளைவு இருக்க காரியம் அதெல்லாம் மாயா காரியம், அகங்கார காரியம். அது என்னதில்லை. புரியுதா? ஐ ஆம் த சாட்சி ஸ்வரூபம், அறிவு ஸ்வரூபம். ஓகே, அதாவது இந்த இது எப்போ தெரிஞ்சுக்கலாம்? எப்பயும் தெரிஞ்சுக்கலாம். ஓய் பால்யாதிஸ்வபி ஜாக்கிரதாதிஷு ததா சர்வாஸ்வஸ்வத வியாவிருத்தஸ்வர்த்தமானம் அகமித்யந்த ஸ்புரந்தம் சதா. அந்த சதா ஸ்புரந்தி. அகம் 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 நான் நான் ஸ்புரிச்சுட்டே இருக்கு. புரியுதா? அது அந்தஸ்புரம். புரியுதா? அந்தஸ்புரம் எல்லா விருத்திகளையும் எது காட்டுகிறதோ அந்த சாட்சி நான், அந்த சாட்சி நான். புரியுதா? அப்போ நான் பால்யவா இருக்கிறதோ நானும் சொல்றேன், குமரனானாலும் நானும் சொல்றேன், எவ்வளவு வந்தாலும் நான் சொல்றேன், வயோதிகம் வந்தாலும் நான் சொல்றேன். இப்போ இந்த நான் அந்த குழந்தையா இருக்கிறத நானா, அல்ல பாலகனா இருக்கிறத நானா, அந்த எவ்வளமா இருந்த அந்த நானா, இந்த நான் சொல்றிய இதில் வந்து இந்த 4-5 தினசா மாறின்னு இருக்க, அது எது? இந்த நான் எல்லாம் தான் அப்படி சொல்லக்கூடாது. எல்லாம் அப்படி இருக்க முடியும், அது மாறிண்டே இருக்கிறது. ஓகே, மாறாதது நீ சொன்ன நான். நான் என்பது மாற, அதுதான் அந்தஸ்புரத்து. எப்பொழுதும் நான் நான் சொல்லிட்டு இருக்கிறத அதுக்கு பேர் அறிவு ஸ்வரூபம், அதுக்கு பேர் சைத்தன்ய ஸ்வரூபம், அதுக்கு பேர் சாட்சி. அந்த சாட்சி நான். ஓகே, அயமாத்ம பிரம்ம, பிரம்ம வேத பிரம்மைவ பவதி, சாட்சி வேத இவர் சாட்சி பவதி. புரியுதா? அதனால அகங்காரம் நீ கிடையாது. ஓகே, அப்போ மனசில் அடி ஆழத்தில் இதை புரிய வைக்கணும். ஓகே, அப்போ
பிரம்மன் வந்து பரோட்சமாக இருக்கிறது, பரோட்சமாக இல்லை போய் சாட்சியாக. அப்படின்னா பிரத்யக்ஷம் சொல்லிடக்கூடாது. பிரத்யக்ஷத்துக்கும் அபரோக்ஷத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? பிரத்யக்ஷனா கோண்டு நீ செப்பரேட்டாக இருப்ப, அது வந்து பிரமேயம் ஆகிடும். அபரோக்ஷனா என்னது அர்த்தம்? அப்பிரமேயம், அது நான், அதுவே நானுன்னு சொன்னா அபரோக்ஷம். அது வேற நான் வேற, பிரமேயமாக பார்த்தீங்கன்னா அது பிரத்யக்ஷம். அப்படி ஒரு ஆள் எங்கேயோ இருக்குன்னு சொன்னா பரோட்சம். எப்படியே பண்ணிக்கோ. ஓகே, அதனால் பிரம்மன் அஸ்தி அப்படி சொன்னீங்கன்னா பரோட்ச ஞானம். அகம் பிரம்மாஸ்மி சொன்னா அபரோக்ஷ ஞானம். ஓகே, பரோட்ச ஞானம் இல்லாமல் அபரோக்ஷ ஞானம் வராது. அபரோக்ஷ ஞானம் இல்லாமல் வாழ்க்கை இனிதே முடிவடையாது. புரியுறதா? ஒன்னொன்னு இம்பார்ட்டன்ட். தேர்ஃபோர் சதா ஜனானாம் ஆத்ம சைத்தன்யம் செல்ஃப் எவிடென்ட்டு, அது எப்பொழுதுமே இருக்கிறது. ஹவு டு கெட்? எப்படி நான் சுவாமி அடையிறது? நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களே, அது எப்படி அடையிறது நான்? ஓகே, அந்த அபரோக்ஷ ஞானத்தை எப்படி அடைவது அப்படி சொன்னால், ஸ்வேதாஸ்வர உபநிஷத்து ஸ்பெஷலாக ரிப்பீட் பண்ணுறது, திருப்பி கடோபநிஷத்துலேயும் 239 அந்த மந்திரம் சொல்லிச்சு. சதா ஜனானாம் ஹிருதயே சந்நிவிஷ்டகா, வேற எங்கேயும் பார்க்காத ஹிருதயத்தில் பிரதிபோத விதிதம் மதம். உனக்கு என்னெல்லாம் எண்ணங்கள் வருது கவனி. அந்த எண்ணங்கள் உனக்கு அறிந்து கொள்கிறாயா பாரு. அந்த அறிந்து கொள்பவன் யாரோ அது நீ. அறிந்து கொள்ளப்படுகிற விஷயம் ஆப்ஜெக்ட், அறிபவன் சப்ஜெக்ட். ஓகே, திருக், ஐ எம் த திருக். எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறியோ அதுக்கு பேர் திருஷ்யம். ஐ எம் த திருஷ்டா, ஐ எம் த மந்தா, ஐ எம் த சின். இப்படிதான் அது யார் அதை தெரிஞ்சுக்கிறேன்னா அறிபவன். அந்த அறிபவன் நான், அப்படி புரிஞ்சுக்கோ. ஐ எம் திருக், நாட் திருஷ்யம். ஒய்? பிகாஸ் திருஷ்யத்வாத் ஜடம். ஓகே, நான் ஜடம் கிடையாது, ஐ எம் த கான்ஷியஸ் பீயிங். இப்படிதான் அதை நல்லா புரிஞ்சுக்கோ அப்படி சொல்கிறது. அப்போது இந்த ஐடியா எம்பசைஸ் பண்ணுறது, புத்தியில் பிக்ஸ் பண்ணணும். ஓகே, மனசில் அதை கொண்டு வரணும். இந்த 2 நிகழ்வு வரணும் தொடர்ந்து. அதுக்காகத்தான் இவ்வளோ ஏற்பாடு பண்ணுறது. இதனுடைய சாரம் என்ன? இதனுடைய ஜூஸ் என்ன? தகுதி அடைந்த பிறகு அந்த கரணத்தினால் அபரோக்ஷ ஞானத்தினால் மட்டுமே மோக்ஷம் இத்தியர்த்தகா. ஓகே, தகுதி அடைந்த அந்த கரணத்தினால் அபரோக்ஷ ஞானத்தினால் மட்டுமே இந்த மோட்சம் அடையப்படும். ஹிருதா மனிஷா. ஓகே, ஸோ இண்டிகேஷன் சாதன சதுஷ்டிய அந்த கரணம் மனசா அபி கிருப்தகா. வேதாந்த விசாரத்தினால் ஞானம் பிரகாசிக்கும். ஓகே, ஹிருதா மனிஷா சாதன சதுஷ்டி அடைந்த பக்குவம் அடைந்த மனசு, ப்ரிப்பரேஷன் பண்ணின மனசுனால மனசா அபி கிருப்தா, அந்த ஞானத்தை விசாரம் செய்வதனால கிடைக்கிறது. ஏதது விதுகு, இப்படி அவன் வந்து ஜீவ யாத்திரையை தொடர்ந்து பயணம் செய்து ஸ்வதர்மம், கர்மயோகம், உபாசனை, சிரவணம், மனனம், நிஷ்டை அடைந்தவன். ஏதத் விதுகு, இப்படி அடைந்தவன் என்ன ஆயிட்டானா? விகிதஹ இச்சா பயக்ரோதா எஸ் சதா முக்த ஏவசகா. ஓகே, எப்பவுமே அவன் வந்து முக்த நிலையில் போய்விட்டான். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு லெவல் சகுண பிரம்ம வியாபாரம் உபாசனா. தென் லாஸ்ட் லெவல் என்ன? அந்த எந்த அகம் பிரம்மாஸ்மி ஞானம் கிடைச்சதோ அந்த ஞானத்தை சதா சிந்திக்கணும். ஓகே, ந கிஞ்சித் அபி சிந்தையே. ஓகே, வேறு எந்த தாட்டும் உனக்குள்ளே வரக்கூடாது. அப்படிப்பட்டவன் தே அமிர்தாக பவந்தி, அவன் மரணமற்ற நிலையை அடைகிறான். 18 யதா தமஸ்தன்ன திவா நராத்ரீஹி நசன்ன சா சஞ்சீவ ஏவ கேவலகா ததக்ஷரம் தது சவிதூர்வரேண்யம் பிரஜ்ஞா ச தஸ்மாத் பிரசுருதா புராணி. ஸ்தித பிரஜ்ஞ கா பாஷா சமாதி தஸ்ய கேசவா. கேசவா என்னப்பா?
இந்த ஸ்தித பிரஜன் சொல்கிறேன், அது அவன் எப்படி இருப்பான்? உனக்கு சொன்னால் எப்படிடா புரியும் உனக்கு? ஏற்கனவே இருந்தால் தானே புரியும். புரியுதா? என்ன கேள்வி கேட்குறவன்? ஆனால் எல்லா குருமார்களும் சொல்லுவாங்க, கேள்வி கேட்டால் சொல்லணும், அது ரூலு. புரியுதா? சிஷ்யன் கேட்டான்னு குரு சொல்லணும். ஏடே பாரு, சும்மா உன் வயசுக்கு ஏற்றது கேளு அப்ப நத்திங். ஓகே, ஏன்னா அப்படி ஸ்தித பிரஜன் எப்படி நடந்துப்பான்னு ஜீவன் முக்தன் நிலைமை கேட்டால் தான், ஓ நம்ம ஒரு காலத்தில் இப்படி வந்து இப்படி நடப்போம், அப்படி ஒரு ஐடியா வரத்துக்கு. புரியுதா? அந்த விஷயத்தை இந்த இந்த மந்திரம் சொல்கிறது. ஞானத்தை அடைந்தவன் எப்படி இருப்பான், ஞானியினுடைய விஷன் எப்படி இருக்கும், அவனுடைய பார்வை எப்படி இருக்கும், அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கும், அவனுடைய நடை உடை பாவனை எப்படி இருக்கும். ஓகே, அப்படின்றது சொல்லணும். சர்வம் சிவமயம் ஜகத்து. ஓகே, ஸோ எல்லா ரிலேட்டிவும் அவன் எப்படி இருப்பான்னா, ரிலேட்டிவ்ன்ற வேர்டு புரிஞ்சுப்பான். ரிலேட்டிவ்ன்ற வேர்டு என்ன மீனிங்கு? ரிலேட்டிவ். ரிலேட்டிவ்னா என்ன அர்த்தம்? ரிலேட்டிவ். ரிலேட்டிவ்னா இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லுங்களேன், அது அன்ரியல் அப்படின்னு அர்த்தம். ரிலேட்டிவ்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஓகே, ரிலேட்டிவ் தியரின்னா என்ன அர்த்தம்? அது போல அப்படின்னா, அது போலன்னா இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? ரிலேட்டிவ், மை ரிலேட்டிவ், மை ரிலேட்டிவ். கொஞ்சம் அழுத்தி சொன்னோம், மை ரிலேட்டிவ். நம்ம ஒருத்தர் தெரிஞ்சுக்கும் போது மை ரிலேட்டிவ் அப்படி ஒரு கொஞ்சம் அழுத்து சொல்லிட்டுன்னா, ஓ நம்ம வேற எதுவும் சொல்லக்கூடாது. ஓ அன்ரியல், அங்கே போய் சொல்லக்கூடாது, மானத்தை வாங்கிடக்கூடாது. அன்ரியலா அப்படி சொல்லக்கூடாது. சரி சரி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வந்து ரிலேட்டிவ். அந்த வேர்டுக்கு பொருள் அப்படி இருக்கு. சொல்லிய பாட்டின் பொருள் ஒன்று வந்து செல்வார் செல்வர் சிவபுரத்து. புரியுதா? அதனால் பொருள் புரிஞ்சால் போதும். ஸ்வேதாஸ்வர உபநிஷத்து பியூட்டிஃபுல் சொல்கிறது. ஓகே, சிவஹா சகுண நிர்குண பிரம்மத்தை சிவன் மேலே ஏற்றி சொல்கிறது. ஓகே, எப்படி கீதையில் கிருஷ்ணர் பரா அபரா ஈஸ்வரா சொன்னாரோ, ஸ்வேதாஸ்வர உபநிஷத்துடைய லாங்குவேஜ் என்ன? சிவா அப்படி சொன்னால் பரா அபரா பிரகிருதி. ஓகே, எங்கெல்லாம் வருதோ அதில் ரெண்டுத்தையும் போட்டுக்கணும். ஓகே, அதனால் இங்கே வந்து சில உபாசகர்கள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்றத இந்த மந்திரம் சொல்கிறது. சிவா வந்து ஏக்க ரூபம் இல்லை, அது மாத்திரம் இல்லை, அவர் அநேக ரூபமாகவும் இருக்கிறார். விஸ்வரூபத்தை எம்பசைஸ் பண்ணுறது. நீங்கள் தொடர்ந்து இந்த உபநிஷத்து வந்து மேக்சிமம் வந்து இந்த விஸ்வரூபத்தை எம்பசைஸ் பண்ணுறது. ஓகே, இந்த விஷயத்தை தான் வந்து கிருஷ்ணர் வந்து மாடிஃபை பண்ணி கர்மயோகமாக எம்பசைஸ் பண்ணுறார். புரியுதா? ஸோ ரெண்டும் ஒன்று தான். விஸ்வரூபம் எம்பசைஸ் பண்ணினாலும் இல்லை கர்மயோகத்தை எம்பசைஸ் பண்ணாலும் சேம். ஓகே, அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ கர்மயோகத்துக்கு வந்துட்டாலே அது நீ ஞான யோகத்துக்கு வந்துட்டாய் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறேன். புரியுது? இப்போ எல்லாம் கனெக்ஷன் ஒன்றோட ஒன்று. சரி, இந்த விஸ்வரூபம் யதா யதா அதம தமஹ பவதி. தமகன்னா இருட்டு. ஓகே, தமகன இருட்டு. தமகன ஆப்போசிட், அஜ்ஞானத்துக்கு ஆப்போசிட். அஜ்ஞானத்துக்கு ஆப்போசிட் என்னது? ஞானம். ஓகே, அப்போ அஜ்ஞான மாயையிலிருந்து விடுதலை, சுதந்திரம். அஜ்ஞானம் போகும். ஓகே, என்ன அஜ்ஞானம் போகும்? இந்த பிரபஞ்சம் இரண்டல்ல ஒன்று, பலதாக தெரிகிறது அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சுப்படும். இப்போது நமக்கு வந்து பலவிதமான மாகாணம் பிரித்தா கூட நமக்கு என்ன பண்ணுவோம்? என்ன ஸ்டேட் பிரித்தாலும் என்ன பண்ணுவோம்? நாடு ஒன்று அப்படி சொல்லுவோம். பாரதம் அப்படி சொல்கிற மாதிரி அவனுக்கு பலதாக பிரிஞ்சால் கூட ஞானிக்கு டிவிஷன் தெரியாது, ஒன்றாக பார்ப்பான். ஓகே, எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது கண்ணு ப்ராப்ளம். புரியுதா? அது இல்லை, ஒன்றாக பார்த்தா ஏக்கம் அனுபஷ்யத்தி அப்படின்னா அவன் மைண்டில் பேத புத்தி இருக்காது. புரியுதா? நதிவா ராத்திரிவா ந ராத்திரி, அவனுக்கு இரவு பகல் வச்சுண்டு அது இல்லைன்னு சொல்லுவான். எப்படி? ராத்திரி ராத்திரி கிடையாது, பகல் பகல் கிடையாது. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் ஐப்போத்திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, புரியாத வரைக்கும். ஓகே, புரிஞ்சுட்டுனா ஒன்றுமே இல்லை. நசத்து ந அசத்து, சத்காரியம் அசத்காரணம், காரியமும் இல்லை காரணமும் இல்லை. ஓகே, அப்படின்னா என்ன? இவ்வளோ நேரம் படித்து சொன்னேல, பியூட்டிஃபுல்லாக சொன்னேல, அந்த மாயா அப்புறம் பிரகிருதி, அப்புறம் பிரகிருதிலேருந்து பிரகிருதி விக்ருதி இப்படிலாம் சொன்னேல, அர்த்த நிமிஷமே இங்கே டிஸ்மிஸ். புரியுதா? ஓகே, அதில் நாம ரூப பிரபஞ்சம். ஓகே, என்னதான் இருக்கு அப்பா? வாட் இஸ் தேட்? கோபத்தில் கேட்குறாங்க. சிவ ஏவ கேவலஹா.
சிவ ஏவ கேவலகா ததோக வசிஷ்ட சிவ கேவலோகம். எங்க தசஸ்லோகி. ததோகோ வசிஷ்டா சிவஹா கேவலஹா அகம் கேவலோகம். ஓகே, அப்போ நீ என்ன சொல்லணும் சொந்தக்காரங்களா, நான் வந்து சிவ கேவலாண்டா, கேவலோகம். கேவலோகம் பார்த்தாலே தெரியுது. இப்போ அவன் தமிழ் கேவலம் புரிஞ்சுமா, நம்ம சம்ஸ்கிருத கேவலம் புரிஞ்சா 2 பேரும் கம்ஃபர்டபுளாக வெளியில் வந்துடலாம். புரியுதா? அதனால் நிர்வாண சதகத்தில் சொல்கிறது. ஓகே ஓகே, என்ன சொல்கிறது? அகம் சிவோகம் சிவோகம். அதனால் இந்த தசஸ்லோகிக்கு மதுசூதன சரஸ்வரஜி வந்து பெருசாக கமெண்ட்ரி எழுதுறார், பெருசாக. ஓகே, அதனால் அவ்வளோ பெருசு இது. அப்படின்னா சதோக வஷ்ட சிவ கேவலோகம் அப்படி தொடர்ந்து ரிப்பீட்டடாக வரும். ஓகே, தர்பர் உபனிஷத் சொல்கிறது சிவஹா ஏவகா கேவலகா அஸ்தி. புரியுதா? ஸோ இந்த கேவலம்ன்றது என்னது? சாந்தம் சிவம் அத்வைதம், அதனுடைய மீனிங். அப்போ பிரம்மன் என்றும் அழியாதது. ஓகே, அது ஷட் விகார ரஹிதம் அப்படின்னு அர்த்தம். தது சவித்தூர் வரேண்யம். ஓகே, சவித்தூர் வரேண்யம். பிரம்மன் அந்த புனிதமான சூரிய ஒளியை தருபவர். சந்தியாவந்தனத்தில் சொல்றது அசாவாதித்யோ பிரம்ம பிரம்மைவாகமஸ்மி. ஐக்கிய அனுசந்தானம் அதுக்கு பேர். ஓகே, அந்த சூரியன் பிரம்மன், நானும் பிரம்மன். ஓகே, A is equal to B, B is equal to C, therefore A is equal to C. புரியுதா? அப்போ இந்த சூரியனில் இருக்கும் ஒளி வீசுவது எது? அது பிரம்மன். என்னுள் உள்ளர சாட்சியாக இருப்பது எது? பிரம்மன். ஓகே, பிரம்மன் இல்லாமல் எதிர்க்கணும். அதனால் சதாசிவ சமாரம்பாம், அதுலேருந்து ஆரம்பித்தா தான் இது வரும். தஸ்மாத் பிரஜ்ஞாச்ச. பிரஜ்ஞாச்சன பிரம்ம வித்யா டீச்சிங். இது எப்படி தெரியும்? இது பிரம்ம வித்யானால தெரியும். யோ பிரம்மாணாம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரகணோதி தஸ்மை. ஒன்லி ஃபார் ஸ்வேதா இதுலேயே வருது அது. ஓகே, இந்த பிரம்ம உபதேசத்தினால தான் இது கிடைக்கும். தஸ்மாத் ஆதிகுரு தட்சிணாமூர்த்தி சதாசிவ அந்த பரபிரம்மன் பிரஜ்ஞா பிரசுருதா. பிரஜ்ஞா பிரம்ம வித்யா பிரசுருதா அப்படின்னா அந்த வித்தை மேலிருந்து கீழே வந்தது. ஆதிகுரு தட்சிணாமூர்த்திலேருந்து இன்னைக்கு என்னுடைய குருநாதர் வரைக்கும் இந்த வித்தையானது அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு. ஓகே, அதுதான் இப்போ நான் மேலே இருக்கேன், நீங்கள் கீழே இருக்கீங்க. ஓகே, அதனால் ஃப்ளோ அப்போ தான் ஃப்ளோ ஆகும். புரியுதா? இல்லைன்னா பம்ப் பண்ணி மேலே ஏற்றணும் டேங்கில். அதனால் ஸோ இது பிகினிங். இந்த பிரம்ம வித்யா எப்போ பிகினிங் ஆச்சு? போன வருஷம் தான் ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணோம். அப்படி சொல்லக்கூடாது. புராணி ஆதிகுரு அப்படி சொல்றது. ஓகே, 19வது மந்திரத்துக்கு போவோம். நைனமூர்த்வம் நத்ரியஞ்சம் ந மத்யே பரிசக்ரபத் ந தஸ்யே பிரதிமா அஸ்தி யஸ்ய நாம மகத் யசஹா. இந்த பிரம்மத்தை எங்கே லொக்கேட் பண்ணுறது? எங்கே பார்க்கலாம் சுவாமி? எந்த ஊரில் பார்க்கலாம்? எந்த சுவாமி கிட்ட போனால் இந்த பிரம்மத்தை பார்க்கலாம்? ஏதாவது மூர்த்தி அப்படி ஏதாவது சொல்லாமா? மூர்த்தியெல்லாம் ஃபைனைட்டு. புரியுதா? அதனால் வந்து இந்த பிரம்மன் எங்கே பார்த்து? இன்ஃபினிட் பிரம்மன். எங்கே வேணால் எந்த காரணம் வேணால் பார்க்கலாம் நீ. புரியுதா? ஹவு? ஸோ ஏனம் இந்த பரமாத்மா ந பரிஜக்ரபத்து பரிகிரகணாதி. இது ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது. இது ஒரு பிரமேயமாக பார்க்க முடியாது, இப்படி ஒரு பொருளாக பார்க்க முடியாது. புரியுதா? ஓகே, அதனால் 7 14 லோகத்துக்கு போனாலும் இதை ஆப்ஜெக்டிஃபை பண்ணும். ஓம் பூ ஓம் பூ ஓம் சோ ஓம் மக ஓம் ஜன ஓம் தப ஓம் சத்தியம். அதில் நான் மத்தியே, அதை மத்தியில் கூட பார்க்க முடியாது. சரி, அப்படி சரௌண்டிங்ஸில் பார்க்க முடியுமா அந்த பிரம்மனை அப்படின்னு சொல்லணும். ந தர்ஷஞ்சம். ஓகே, கீழேயும் பார்க்க முடியாது, மேலேயும் பார்க்க முடியாது. ஓகே, இப்போ தான் அங்கே வேறு ஏதோ சொன்னீங்க போன ஸ்லோகத்தில் எங்கேயோ இல்லை? முன்ன இருக்கிறது பிரம்மன், பெண்ணாக இருக்கிறது பிரம்மன், மேலே இருக்கிறது பிரம்மன், கீழே இருக்கிறது பிரம்மன். இப்போ எதையுமே பார்க்க முடியாது சொல்கிறேன். சொல்கிறேன் ஒரே கன்ஃபியூஸ் பண்ணுறேன். சாப்பிட வேற இப்போ சீக்கிரத்தை எனக்கு.
அதை இந்த பொருளை வந்து பிரம்மனா நீ பார்க்க முடியாது, புரியுதா? அங்கே ஸ்லோகம் சொன்னது, மந்திரம் சொன்னது, அந்த இடத்துல நானே இருக்கிறேன்னு அர்த்தம், புரியுதா? ஆப்ஜெக்டிவாக பண்ண முடியாது. அறிபவனை ஒரு நாளும் அறிய முடியாது. எப்படி உன் கண்ணை உன் கண்ணால் பார்க்க முடியாதோ அது போல பிரம்மத்தை இப்படி பிரம்மனை பார்க்க முடியாது, புரியுதா? ஓகே, அங்கு இருப்பது நான் என்றதை அறிந்து கொள்வது, அது காக்னிஷன், புரியுதா? அது அந்த அறிவு புரிக்கணும் உள்ளர, புரியுதா? அது அதனால் ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறது. காரணம் நீ, ஓகே, நானாக இருக்கிறதுனால பிரச்சனை, ஓகே. அதனால் நான் ஒரு நாளாக நானே ஆப்ஜெக்டிஃபையை பார்க்க முடியாது. தஸ்ய பிரதிமா நாஸ்தி, ஓகே. பிரதிமா சமமா, பிரம்மத்துக்கு வேறாக இங்கே வேற ஒன்றும் இல்லை. எஸ்ய நாம மகத்யசா, இந்த பிரம்மத்தை எப்படிப்பட்டது அது? அது வந்து எல்லையெல்லா புகழுடையது, அனைத்து புகழும் பிரம்மத்துக்குடையது. மகத்யசா, ஓகே. அதனுடைய பெருமை ஏன் பெருசாக இருக்கிறது? இன்ஃபினிட், ஓகே. அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. ஒரு ஆள் வந்து இவ்வளோ பேர், நம்ம வந்து இப்போ பிரதம மந்திரிக்கு ஏன் பெரிய புகழ்? அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார், புரியுதா? அப்போ பிரம்மன் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறது? எல்லாமே அவர் தான். அப்போ புகழ் தானே, அது பெரிய பரிசு. அப்போ பிரம்மன் நாட்டு. ஸோ அதுக்கு புகழ் உடையதுன்னா எப்படி இருக்கிறது? இந்த பிரம்மத்தோட புகழை எதோட ஒப்பிட முடியும்? ஓகே, எதோட ஒப்பிட முடியும்? ராமராவணையோர் யுத்தம், ராமராவண யுத்தம், புரியுதுல்ல? இந்த பெருமை அடிச்சுட்டாங்க. நம்ம அர்ஜுன் இருக்கான, நமக்கு பொருத்தமான ஆள் மேலே ஆஞ்சநேயர் கூடி பிறக்காருல்ல, அப்படி சொன்னேன். எப்படி நாங்கள் எப்படி சண்டை போட்டோம் பார்த்தீங்கன்னா, எப்படி சண்டை போட்டோன்னு அதெல்லாம் கட்டுறேன். வாடா உன் சண்டையை நீயும், ஓகே. அந்த தாத்தா கிழவனார் சண்டை போது கொஞ்சம் மூச்சு பார்த்தேன் நான். அப்புறம் அந்த சின்ன பையன் சண்டை போடும்போது பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் தூங்கி போயிட்டேன்னா அப்படின்ட்டேன். ஐயா, நான் சண்டை போடுறதெல்லாம் பார்க்கலைங்க. அப்போ இங்கே சண்டை, உன் சண்டையை சொல்லு. ராமராவணையோர் யுத்தம், ராமராவண யுத்தம், புரியுதா? அந்த சண்டையை பார்த்துட்டோன்னே இது ஒரு சண்டைடா, இது ஒரு இந்த பழைய காலத்தில் இந்த ஊசி பட்டாசுன்னு ஒன்று இருக்கும், புரியுதா? தெரியுமா உங்களுக்கு? அந்த ஊசி பட்டாசு சின்னதாக இருக்கும். அதை வந்து அது வெடிக்கிற மாதிரி இருந்தது. நீங்கள் மகாபாரத சண்டை அவருக்கு அப்படி இருந்துதான் ஆஞ்சநேயருக்கு. அப்படின்னா ராமராவண யுத்தம் எப்படி இருக்கும்? கடகட பட. அது இந்த மகாபாரத யுத்தத்தோட 1000 மடங்கு பெருசு அது, புரியுதுல? அப்படி சொல்கிறார் ஆஞ்சநேயர், புரியுதா? அதனால் இதை வந்து அப்போ பிரம்மத்தோட பேர் புகழ் எப்படி? பிரம்மனேதா பேர் புகழ். ஏன்னா அது இன்ஃபினிட்டு, அதுக்கு தவிர வேற புகழ் எங்கே வராது. எம்பாடிமெண்ட் ஆஃப் தர்மா ராமஹா, எம்பாடிமெண்ட் ஆஃப் இந்த பிரம்ம சைத்தன்ய யசஹா கிருஷ்ணஹா, ஓகே. அதனால் ஏன்னா பிரம்மமே ஒரு உருவம் தாங்கி வந்ததுன்னா அது கிருஷ்ண ரூபம், ஓகே. தர்மமே ஒரு ரூபமாக வந்ததுன்னா அது ராம ரூபம், புரியுதா? அவ்வளோதான். சொன்னால் அவங்க 2 பேரும் சொல்லலாம், ஓகே. அதுதான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது, ஓகே. 20வது மந்திரம். ந சம்த்ருஷே திஷ்டதி ரூபமஸ்ய ந சக்ஷுஷா பஷ்யதி கச்சைனனம் ஹிருதா ஹிருதிஸ்தம் மனசா ஏனம் ஏவம் விதுஹு அமிர்தாஸ்தே பவந்தி. வெரி குட், ஓகே. ஏவம் விதுஹு தே அமிர்தா பவந்தி. இப்படி யார் அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் மரணமற்ற நிலையை அடைகிறார்கள். இப்படியே பின்பாட்டு சுருதி பாட்டிகிட்டே வருது பாரு. நீ சாவு கிடையாது, உனக்கு மரணம் கிடையாது, இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறது. இதெல்லாம் கேட்டுட்டு, சுவாமிஜி ரொம்ப நாள் இருக்க மாட்டோம் போல இருக்க, நான் செத்து போயிடும் போல இருக்க, இது சாகிற நேரத்தில் எதை நான் மிருத்யுஞ்சு சொல்கிறதா எதை சொல்கிறது? நீ சாக மாட்டாய், ஏன்னா நீ இறப்பற்றவன். அதனால் இது நல்லா புரிஞ்சுக்கோ. அஸ்ய ரூபம் சம்த்ருஷே ந திஷ்டதி, பிரம்மத்துடைய ரூபத்தை பார்க்க முடியாது. சம்த்ருஷா பர்செப்ஷனுக்கு வராது. கச்சன ஏனம் சக்ஷுஷா ந பஷ்யதி, பிரம்மத்தை கண்ணால் பார்க்க முடியாது. சக்ஷுஷா கண்ணால் டெஃபினட்டாக பார்க்க முடியாது. ஏன்? பிரம்மன் அப்பிரமேயம், புரியுதா? சரி, எப்படி அறியலாம்? ஹிருதாயே ஹிருதஸ்தம மனசா விதுகு
17வது மந்திரத்தில் சொன்ன மாதிரி பார்க்கலாம். அப்படி தன்னுடைய ஹிருதய குகையில் பிரம்மத்தை அறிந்து கொள்ளலாம். சாட்சி ரூபேன அறிஞ்சுக்கலாம். பிரதிபோதம் விதித்தம் மதம். அப்படி அறிந்து கொண்டவன் அமிர்தத்தை அடைகிறான். 21வது மந்திரம். அஜாத இத்யேவம் கச்சித் ப்ரூஹு ப்ரூ பிரபத்யதே ருத்ரயத்தே தக்ஷிணம் முகம் தேன மாம் பாகி நித்யம். என்டையர் மனித குலத்துக்கு பேரு பிருகு. இந்த ஹோல் மனித சமுதாயத்துக்கு ஒரு பேரு பிருகு. பிருகு அப்படி பேரு. அப்படின்னா என்ன அர்த்தம் சுவாமி? நல்லா இருக்க பிருகு, த சென்ஸ் ஆஃப் இன்செக்யூர் அப்படின்னு அர்த்தம். அது ஏன் இப்படி சொன்னீங்க? புரியுதா? பயம் பயம் இருக்கு பாருங்க. ஸோ அதனால் இன்சிடென்டல் சம்சாரம் பயம். ஃபஸ்ட்டு மனுஷனுக்கு சும்மா ஃபஸ்ட்டு லெவல் சம்சாரம் எழுதுனா பயம், ஃபியர். எல்லாத்துக்கும் ஒரு பயம். இது வேறு எருமை மாடு வேறு வந்து தொலைக்கிறது என்ன ஆகுமோ அது ஒரு பயம். ஓகே, எவனா ஒத்தையில் வந்தோன்னா பயம். எதுக்கு இருந்தாலும் பயம். ஓகே, போகும்போது எதையா போட்டுன்னு வச்சுக்கோ பயம். அதுதான் பயம். எல்லாத்துக்கும் ஒரு பயம். சுவாமிஜி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சுவாமிஜி, என்ன நடக்குமோ தெரியல சுவாமிஜி. நீங்கள் வேறு அப்பப்போ இந்த கடவுளெல்லாம் திட்டிகிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்கு. ஒன்றும் பயப்படாது, பகவான் பார்த்துப்பா. புரியுதா? அதனால் ஸோ இடியட் சம்சார இன்செக்யூர், எதை இழந்தத மாதிரி ஒரு ஃபீலிங் இவனுக்கு. எப்பவுமே நம்மளை தனியாக விட்டுட்டா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இப்படி திடீர்னு பார்த்தீங்கன்னா கும்பலில் இருப்போம், ஆனால் ஒரு விரக்தி ஆகிடும் மைண்டு. நம்மளை எல்லாரும் ஒதுக்கிட்டாங்களா அப்படின்னு. யாரும் ஒதுக்கலை. அவனுக்கு ஏகப்பட்ட வேலை. புரியுதா? அவன் சீரியஸாக இது இப்போ போனோம், திருப்பி நாளைக்கு இதெல்லாம் எடுத்து வைக்கணும், நாளைக்கு என்ன கேட்பாரோ எப்படி கேட்பாரோ, 100,000 சிந்தனை இருக்குது. அப்போ வந்து சிந்தனை இருக்கும்போது நம்ம பார்க்காம போயிட்டுருப்பாங்க. ஒரு 2 பேர் அப்படி பண்ணால் மொத்த கேம்பே என்னை வந்து புறக்கணிச்சுடுத்து அப்படின்னு. எப்படி பா நம்ம ஆளை சொல்லு. அந்த இன்செக்யூர் வரத்துக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் பண்ணுவான். புரியுதா? அதனால் ஸோ இதெல்லாம் இருக்கிறது. ஸோ பலருக்கு இது புரியுறதே இல்லை. ஓகே, எப்போ பார்த்தாலும் வந்து சில பேருக்கு இந்த தெற்கு திசையை பார்த்தா ஒரு பயம் இருக்கும். அந்த தெற்கு திசையை நோக்கி மருந்து கூட போட்டுக்க மாட்டான், மாத்திரை போட்டுக்க மாட்டான். இது என்ன திசை? புரியுதுடா? சப்போஸ் இந்த அந்த ரூமில் வந்து தெற்கு பக்கம் குளிக்கிற மாதிரி அந்த டேப் வச்சுட்டோன்னு வச்சுக்கோ, ரொம்ப கஷ்டம். இப்படி திரும்பி குடிப்பான், பக்கெட் இப்படி வச்சுட்டு. இதெல்லாம் தெரிஞ்ச ஆளுக்கு தான். ஓகே, தெரியலன்னு வச்சுக்கோ ஒன்றுமே பிரச்சனை கிடையாது உனக்கு. நமக்கு ஒன்றுமே தெரியாதவனுக்கு, இக்னரண்ட் ஃபெலுக்கும் பிரச்சனை கிடையாது. மொத்தம் தெரிஞ்சவனுக்கு பிரச்சனை இருக்காது. அரைக்குறையாக கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா அவனுக்கு தான் ப்ராப்ளம் ஆகும். ஓகே, ஸோ அதனால் சிவா மிருத்யுஞ்சகா. அதனால என்ன விஷயம் தெரிஞ்சவங்க மிருத்யுஞ்சனை கும்பிடுகிறார்கள். மிருத்யுஞ்சாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேயாய சர்வாய மகாதேவாயத்தே நமகா. ஸோ நமக்கு பயம் இருந்தால் மிருத்யுஞ்ச மந்திரம் சொல்லிக்கணும். அதுக்கு தான் இப்போது நம்ம டெய்லி வந்து ஒவ்வொரு கிளாஸுக்கு நடுவில் 11 தடவை மிருத்யுஞ்ச மந்திரம் சொல்கிறோம் இல்லையா? இந்த ஃப்யூச்சரில் வந்து நம்ம கரெக்டாக போயின்னு இருக்கணுன்றதுக்காக தான் பகவானே இந்த மூணு பிரதிபந்தம் என்கிட்ட வந்து அஃபெக்ட் ஆகாமல் கொஞ்சம் பயம் இருக்கணும். பயமே இருக்கக்கூடாது. ஓகே, பயம் இருக்கணும். ஓகே, அதனால் ஸோ பயம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆனால் பயம் வந்து பயமே இருக்கக்கூடாது. புரியுதா? பயம் 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 இருக்கணும், ஆனால் பயமே வாழ்க்கையிடாயிடும். கச்சித் பீருகு பிரபத்தியதே. அதுக்கு என்ன பண்ணும்? கச்சித் பீருகு, இந்த ஃபெலோ பிரபத்தியதே, சரணடை, சிவனை சரணடை. ஓகே, யாருக்கு பயம் ஏற்படுகிறதோ மிருத்யுஞ்சநாதனை சரணடைகிறார்கள். அந்த அந்த ரமணர் மகரிஷி சத்தர்ஷனத்தில் சொல்கிறார். இந்த மிருத்யுஞ்ச அது சொல்கிறார் சத்தர்ஷனத்தில், மிருத்யுஞ்சயம் மிருத்யுஞ்சபயாஸ்ரீதானம் அகம் மதிர் மிருத்யு உபைதி பூர்வம் அத சுபாவாத் அமிர்தேஷு தேஷு கதம் புனர் மிருத்யு தீய அவகாசகா. ஓகே, பியூட்டிஃபுல் ஸ்லோகம். பீருஹு பிரபத்தியதே. தேர்ஃபோர் இந்த சிவபெருமான் ரூபத்தில் பிரம்மத்துக்கிட்ட
போகிறார்கள். யாருக்கு சம்சார பயத்தை கண்டுபிடிக்கிறார்களோ அவர்கள் இந்த சிவரூபத்தில் இருக்கிற பகவான் கிட்ட மிருத்யுஞ்சநாதனை போய் சரணடைகிறார்கள். எங்குமே ஈஸ்வரன் கிட்ட போயிடும். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா சிவரூபேன பிரம்மம் அப்படி சொல்லணும். பிரம்மம் நாட்டு சிவா. ஓகே, சாலிகிராம் ரூபேன பிரம்மம், பிரம்மன் நாட் சாலிகிராம். ஓகே, இந்த லிங்க ரூபேன பிரம்மன். ஓகே, பிரம்மன் நாட்டு லிங்கம். நல்லா புரிஞ்சுக்கணும் இது. புரியுதா? ஏன்னா பிரம்மசூத்திரத்தில் ஆச்சாரிய வியாசாச்சாரியா சொல்றாரு, பிரம்ம திருஷ்டிகி உத்கர்ஷாத் சூத்திரம். அதாவது பிரத்தீக்கத்தை பிரம்ம திருஷ்டியோட பார்க்காம அதனால பிரத்தீக்கம் உயர்த்தப்படும். ஆனால் நிபந்தனை என்ன? பிரம்மத்தை தாழ்த்தாமல் பிரத்தீக்கத்தை உயர்த்த வேண்டும். நீ என்ன ரூபம் வச்சிருக்கியோ அதை ஒசத்தன ஒழிய அதை ஒசத்தனன்றதுக்காக பிரம்மத்தை தாழ்த்திக்கூடாது. நமக்கு எப்பயுமே ஒரு ஆள் ஒசத்துறது மூலிமா இன்னொருத்தரை டவுன் பண்ணுவோம் நம்ம. புரியுதா? நீங்கள் பார்த்தீங்கன்னா டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை டவுன் பண்ணால் தான் அவனு ஒசத்துற மாதிரியே ஃபீலிங் வருது. இது ரூடியா அப்படி பண்ணிடாதுன்றார் வியாசர். அதனால் எல்லாமே பிரம்மனுக்கு தான் சேரும். அதனால் நமக்கு அந்த பிரம்மத்தை ஏதாவது ஒரு ரூபத்தில் அடையாளம் வச்சுன்னு பண்ணு. பிருகு பிரபத்தியதே. அந்த சிவா எப்படிப்பட்டவர்? அந்த சிவா அஜாதகா இதி, லார்டு சிவா பெறப்பட்டவர். அதனால் என்ன? இறப்பற்றவர். அதனால் என்ன? காலத்துக்கு அப்பாற்பட்டவர். அதனால் என்ன? கால பயத்திலிருந்து விடுவிக்கவர். புரியுதா? அதே ஆத்மா அகம் நான் ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வா ந பூயகா அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணகா. இது உனக்கு சொல்றதுக்கு பயமா இருந்தினா முதல்ல சிவா கிட்ட போ, அதுக்கப்புறம் ஆத்மா கிட்ட வா. புரியுதா? ஸோ முதல்ல ஈஸ்வர கிட்ட போ, அதுக்கப்புறம் பராபிரகிருதி கிட்ட வா. ஓகே, சிவா மிருத்யுஞ்சக அஜாதக இதி. ஓகே, அவர் மிருத்யுஞ்ச மந்திரம். அதில் தான் நம்ம மிருத்யுஞ்சநாதனை பற்றி இப்போ கும்பிட்டுட்டு வந்தோம். புரிஞ்சுதை பற்றி அது நடுவில் அப்படியே உள்ள சொருகிட்டோம். ஓகே, சம்சார பயம் நமக்கு போகணுன்றதுக்காக. அஜாத இதி ஏவம் கச்சித்து சிவம் சப்ளை பண்ணிவிடுவாங்க. சிவம் ருத்ரஹா பீருகு பிரத்யத்தே. யாருக்கு பாதுகாப்பு வேணும்னு நினைக்கிறார்களோ அவர்கள் ருத்ரனை சரணடைகிறார்கள். ருத்ரஹா பீரு பிரபத்தியதே. ஓகே, அதனால ஸோ இது நம்ம அப்படி பண்ணிட்டோம்னா நமக்கு இப்போ நம்ம யாரை சரணடையணும்? நமக்கு பயம் இருந்தால் யாரை போய் சரணடையணும்? ஏற்கனவே நோஞ்சனா பயந்து கொல்லிய போய் அவனை பிடிச்சிப்பான். ஏற்கனவே பயத்தை வென்றவனை போய் தரணும். காலகா காம தகனகா. சிவபெருமான் இப்படி அவன் காலத்தையும் காமத்தையும் வென்றவன். அவன் காலை பிடிச்சோம்னா நம்மை கவலையிலேருந்து காப்பாற்றுவான். புரியுதா? ருத்ர தட்சிண முகம் பிரத்யதி. தட்சிண முகம்னா நீ இந்த சிவபெருமான்லேயே பெஸ்ட் ரூபம் தட்சிணாமூர்த்தி. ஏன்னா அவர் தட்சிண முகத்தில் இருக்கார். தட்சிண முகத்தில் இருந்தானே காலனையே அவர் கால பஸ்மாக்குவார். அந்த ஏன் எப்படி பண்ணுறாரு? அவர் ஞானத்தினால பஸ்மாக்குவார். அந்த ஆதிகுரு தட்சிணாமூர்த்தியை பிடிச்சுட்டா நமக்கு எல்லாம் போயிடும். தமேவ விதித்வா அதிமிருத்யுமேதி நானிய பந்தா வித்தியத்தை அயனாய. வேறு வழியே கிடையாது. ஓகே, டாக்டர்கிட்ட போனேன்னு வச்சுக்கோ, என்னால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது, சாமி இப்படி கும்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவார். புரியுதா? இல்லை கையெழுத்து போடு, உங்கள் சொந்தக்காரெல்லாம் எவர் இம்பார்ட்டன்ட் கையெழுத்து போட்டு அப்படி சொல்லுவார். ஏன்? இங்கே மிருத்யு சொல்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன்டார் பகவான். புரியுதா? அதனால் இந்த விஷயம் எவ்வளோ தூரத்துக்கு விஷயம்னா, ஒரு தபஸ்வி இதில் இமாலய காட்டில் பண்ணும்போது அலெக்சாண்டர் வரும்போது அவன் வந்தான். யார் நீ இங்கே இருக்குன்னு? சன்னியாசி. ஓ, அவனுக்கு ஷாக் இருக்கு. ஓ, பிராமணா சன்னியாசி, வேதம், கங்கா, பசு, இது 5 கொண்டு வர சொன்னார் நம்ம ஆளு. அங்கே ஊர் ஃபிலாசபர். அதனால நல்ல காலம் சன்னியாசி கிடைச்சாருன்னு சொல்லிட்டு, இங்கே பாரியா ஏன் இப்படி இருக்க பாவம், எங்கள் ஊருக்கு வா, பால் பாயசம்லாம் உனக்கு பண்ணி கொடுக்குறேன். ஓகே, எல்லாம் பிரமாமா பண்ணி கொடுக்குறேன், வேலை வேலைக்கு சாப்பாடு போடுறேன், வந்துடுவா அப்படின்னா. பேசுறது கேட்கவே இல்லை. ஒளிப்பி, ஏய் நான் யார் தெரியல. ஓகே, பாரத நாட்டில் இருக்கிற பாட புத்தகத்தில் மாத்திரம் போடுகின்ற மகா அலெக்சாண்டர் நான். புரியுதா? அலெக்சாண்டர் நான். நீ இப்போ எனக்கு வரலன்னா உனக்கு ஏதாவது உதவி செய்யறதுக்கு வந்திருக்கேன்.
அப்படின்னாரு. இப்படி வலது கையில் சொன்னோம்ல, இப்படி சொல்லிட்டான் லெஃப்டில். அவன் நார்த் இந்தியன். ஜா 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 அப்படி சொல்லுவாங்க. நமக்கே கோவம் வரும். கோவம் வந்து வாழை உருவிட்டான். உன்னை கண்டம் ஒன்றும் வெட்டி போட்டுறான் பாரு அப்படின்னு ஒரு பேசினான் பாரு. அப்போ இவன் சிரிச்சான் பாரு, சிரிச்சான். நிஜமாக வெட்டிட்டு விடுவேன் நான், புரியுதுல? நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா நச்சைனம் கிளேதயந்த்யாபகா நாஷயதி மாருதகா. என்ன சொல்ற நீ? என்னை நெருப்பினால் தகிக்க முடியாது, தண்ணினால் நினைக்க முடியாது, காற்றினால் உலர்த்த முடியாது. ஓய், நான் ஆத்மா. ஆகுதி நெருப்பை மூட்டி அதில் தொப்புன்னு குச்சிட்டான். செத்து போயிட்டானே. கடைசியா போகும்போது நான் செத்து போலன்னு சொன்னேன்டா. ஒண்டர்ஃபுல். இப்போ நம்ம பிரதமர் போகும்போது இந்த பாட்டை பாடி கொடுத்துருக்காங்க சைனாவில். இப்படிதான் சைனீஸ்க்கு. ஓகே, அதனால தமேவ விதித்வா அமிர்தம் பவதி, புரியுதா? அதுக்கப்புறம் கடைசி மந்திரம். அதனால எது அஸ்தி ததி பிரபத்தியதே, இது பிரார்த்தனை. ஓகே, ஜிக்னாசு பிரார்த்தனை. ஓகே, அதனால பாகிமாம் பாகிமாம் ரக்ஷமாம், ரக்ஷமாம் பாகிமாம் பாகிமான் ரக்ஷமாம். ஓகே, அதனால பகவானை நீ வேண்டிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. எப்படி வேண்டிக்கணும் அதுதான் முக்கியம். மொத்தத்தை அறுக்கிறது, இது பந்தத்தை அறுக்கிறது. அதனால எப்படி இருக்கணும்? உருவாய் வருவாய் மணியாய் ஒளியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே கந்தர் அனுபூதி, புரியுதா? அதனால யோ வேதம் குகாய இதி குகனே சுப்பிரமணியனே, என் குருவே, புரியுதா? அதனால குரு குகத்தில் உள்ள இருக்கார், சாட்சி ரூபத்தில் குரு இருக்கார். மாம் நித்தியம் பாகி, அவர் என்னை காத்தருள்வாய். இது ஜிக்னாசுட பிரார்த்தனை. ஓகே, 22வது மந்திரம் லாஸ்ட். மானஸ்தோகே தனியா மான ஆயுஷீ மானோ கோஷி மானோ அஸ்வேஷு ரீரிஷஹாம் வீரான் மானோ ருத்ரபாமிதோ பதிஹி அவிஷ்மந்த சதமித்வா அவாமகே. ஓகே, ஸ்ரீருத்ரத்தோட முடியாது நமக்கு, புரியுதா? சாப்பிடும்போது நல்ல மந்திரத்தோட முடியும். ஓகே, குருமேவ அபிகச்சே. ஓகே, பர்மனெண்ட்டாக மரணமயம் போக்குறதுக்கு என்ன பண்ணும்? சாஸ்திரம் வேணும், புரியுதா? ஏ ருத்ரா பாமிதகா, பாமிதகா, கோபக்காரனே, ருத்ர தாண்டவனே, உன்னுடைய கோபத்தெல்லாம் என் மேலே காட்டாதே, புரியுதா? பினாக்கா பாணி மாமிதகா குரோஹிதகா மாரி ரிஷகா. ஓகே, வெகுண்டு எடாது, என்னால் தாங்க முடியாது, புரியுதா? கஷ்டத்தை கொடுத்துடாத, ரொம்ப கொடுத்துடாத. ஓகே, அதனால் கொஞ்சம் லைட்டாக பார்த்து எனக்கு கொடு, புரியுதா? நக தோக மாரி ரிஷகா. ஸோ மாரி ரிஷகா தோகம். இந்த பாரு, குழந்தைகளை அதாவது வந்து பெரியவா வந்து கஷ்டப்படுத்துவாள, நாங்கள்லாம் குழந்த மாதிரி இருக்கோம். நீ வந்து உன்னுடைய கோபத்தை வந்து அக்னி ருத்ரத்தை என்கிட்ட காட்டினா எப்படி நான் முடியும்? ஓகே, அதனால் ஏ ருத்ரா, என்னுடைய குழந்தைங்கள்லாம் பத்திரமா காப்பாற்றி கொடுக்குறது உன் பொறுப்பு. ஓகே, நகை நான் போட்டு விடுறது, விசரக போட்டினா போச்சு, புரியுதா? விசரக போடணுங்க, எடுத்துடக்கூடாது. ஓகே, நகைன்னா எங்களுடைய குழந்தைங்களாம் நீ தான் காப்பாற்றி கொடுக்கணும், புரியுதா? மாரிஷகா, குழந்தைகளை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கொஞ்சம் வயசாகிட்டுன்னா என்ன சொன்னோம்? இன்னும் கொஞ்சம் வயசாச்சுன்னா தனியே மாரிஷகா, என்னுடைய பேர குழந்தைகளாம் காப்பாற்று. இதில் வருது, பியூட்டிஃபுல். ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் இதெல்லாம் வேண்டுதல். ஓகே, எல்லாம் வேண்டுங்க. அதனால தான் மகா பெரியவா போய் மாட்டு கண்ணு போடுறதை பற்றி கேட்டால் போல இருக்கு. இதெல்லாம் இந்த ருத்ரம் படிச்சுட்டு தான். ஓகே, அடுத்து சொல்கிறேன் பாரு. நான் ஆயுஷு மான் ரீரிஷகு, எங்களுக்கு நல்ல குதிரைலாம் கொடுக்கணும், நல்ல குணம் இருக்குது. இந்த விபத்தில் போய் செத்து போயிடக்கூடாது. ஓகே, அந்த என்ன மிருத்யு, அந்த இந்த மிருத்யு இருக்க அகால மிருத்யுவில் போய் சாப்பிடக்கூடாது ஒன்று. ஓகே, நன்னா இருந்து நான் பார்க்கணும். மா கோஷு மாரி ரேஷகோ. ஓகே, எனக்கு என்ன துன்பம் வரக்கூடாது. அதனால் வந்து எனக்கு வந்து என்னுடைய பசு விசுலாம் இருக்கிறது, வாகனங்களாக இருக்கிறது, அதெல்லாம் நீ காப்பாற்றணும். இப்போ புரியுது? இப்போ இந்த ருத்ரன் படிச்சுட்டு தான் போய் கேட்டுருப்பாங்கள இருக்கு, அத்தாரிட்டி இருக்குது.
மான அஸ்வேஷு மா ரீரிஷகு. ஓகே, அஸ்வேஷுனா குதிரை. என்கிட்ட இருக்கிற குதிரையெல்லாம் நீ நல்லபடியாக காப்பாற்றி கொடுக்கணும். இப்போ நான் நமக்கு குதிரையாக இருக்கிறது, என்னோட பைக்கெல்லாம் நல்லா பத்திரமா வச்சுக்கணும். மெயின்டெனன்ஸ்லாம் ப்ராப்ளமாக இருக்கிறது, அதெல்லாம் நீ ருத்ரா நீனே எங்களுக்கு காப்பாற்றி கொடு அப்படி சொல்ல. வீரான் எப்படி கேட்குறது, அடுத்ததான் ரொம்ப முக்கியம். வீரான்மா அவித்திகி. ஓகே, எங்கள் வீட்டில் வேலை செய்கிற அம்மாலாம் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கணும், உடம்புலாம் முடியாமல் போயிடக்கூடாது. வீரானுலோ வேலைக்காரங்க. ஓகே, அப்புறம் வந்து அவிஷ்மந்தகா, நான் அதனால் வந்து அவிஷ்மந்தகா சதம் துவா அவா மக இதே, நான் வந்து உன்னை அர்ப்பணிக்கிறேன், புஷ்பங்களால் வைக்கிறேன், நித்தியப்படி நான் ருத்ர அபிஷேகம் செய்கிறேன், ருத்ரம் பேசுகிறேன், இல்லை ருத்ரத்தையாவது காதால் கேட்கிறேன், எனக்கு எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் சம்பந்தங்களை கொடுத்து என்னை கடை தேர்வுத்துவாயாக அப்படி சொல்லி இந்த உபநிஷத்து இந்த அத்தியாயம் முடியுது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.